ஸ்டார்டிங்கில் ஒரு பைக் ரேஸை காமிக்கிறாங்க. அங்கே கு ஃபேமிலியோட செகண்ட் மாஸ்டர் ரொம்ப நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அப்போ மிஸ்டர் கூதா நம்ம ஹீரோயின் வேங்ஸியங்க மீட் பண்ணுறதுக்காக கூப்பிட்டுட்டு அங்கே ஒரு ப்ரொபோசல் கொடுக்குறாரு. எதுக்காக இது, நீங்கள் எதுக்காக உங்கள் பையனை திருத்துறதுக்கு என்ன சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஏன்னா நீ ரொம்பவே நல்ல பொண்ணுமா, நீ ரொம்ப ஸ்டேபிளாக உன்னை ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட. உங்கள் அப்பா அம்மா இல்லாத பிறகு நீ இப்போ எவ்வளோ பெரிய ஒரு கம்பெனியோட அங்கே ஒரு சிஇஓமே இருந்துட்டுருக்கு அப்படின்றத சொல்கிறாரு. அப்போ அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்றத சொன்னதும், என் பையன் ரொம்பவே உருப்படாமல் சுற்றிட்டு இருக்கான், அவனை நீ தான் சரி பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறாங்க. அங்கே பில்டிங் எல்லாமே தீப்பிடிச்சு எரிஞ்சப்ப அங்கே நம்ம ஹீரோயினோட பேரண்ட்ஸுமே இறந்து போயிருக்காங்க. கூஷாவும் அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு கண்டுக்காமல் போயிருக்கான். ஸோ இவன் தான் இதுக்கு ரீசன் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பழி வாங்கணும்னு அங்கே துடிச்சிட்டு இருக்கா. அப்போ அவங்க பையன் செகண்ட் பையன் அவன் தான் சுஹூஹான், அவனை திருத்துறதுக்காக தான் இவ்வளோ சூஸ் பண்ணியிருக்காரு. ரொம்பவே மோசமாக பிஹேவ் பண்ணிட்டு அப்பாவோட காசெல்லாம் ஊதாரித்தனமாக செலவு பண்ணிட்டு ரொம்ப ஒழுங்கினமாக சுற்றிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயின் அந்த ஷாவை பழி வாங்கணும்னா இவன் பக்கத்தில் நெருங்கி போனால் தான் முடியும்னு சொல்லிட்டு அதுக்கு அங்கே ஓகே சொல்லிடுறா. நெக்ஸ்ட் டேவே நம்ம ஹீரோயின் அந்த கம்பெனியோட மேனேஜராக அங்கே போகிறேன். அங்கே போனதுமே எங்கே உங்களோட ஹானை காணும் அப்படின்ற சொல்லி கேட்டதுமே, அவர் நேற்று நைட்டு நல்லா ட்ரிங்க் பண்ணி நவாசி இன்னமே தூங்கிட்டு இருக்காரு, அவர் எந்திரிச்சு வரல அப்படின்ற சொன்னதும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் இங்கே வரலன்னு வச்சுக்கோங்கமே, இன்னைக்கு நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டதுமே அங்கே பெட்டோட சேர்த்து அவனை தூக்கிட்டு வந்துடுறாங்க. இந்த மேனேஜர் வரவங்களே வேலையை விட்டு போக போறாங்க, இவர் தேவையெல்லாம் வம்பிழுத்துட்டு இருக்காங்க பாருங்க அப்படின்ற சொல்லும் போது, நம்ம ஹீரோயின் என்ன வெட்டி பேச்சு அவனை எழுப்புங்கன்னு சொன்னதும் அவன் எந்திரிக்க மாட்டான். நம்ம ஹீரோயின் கோவமாயிட்டு அங்கே வாட்டர் தூக்கி ஃபேஸில் ஊற்றி விட்டதுமே அவன் பயங்கரமாக கத்திச்சேக்கா, மரியாதை எல்லாரும் ரூமை விட்டு போங்கன்னு சொல்லிட்டு. அப்போ எல்லாருமே முத நாளே பாவம் ஃபயர் ஆகி போக போகிறாங்க, எதுக்கு இந்த லேடிக்கு இந்த வேலைன்னு சொல்லும் போது அங்கே அந்த ஹார்ன் பார்த்தா ரொம்ப கோவமாயிட்டு, என்ன இதெல்லாம் நீ தான் பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்டதும், டைம் ஆயிடுச்சுக்கு ரெடி ஆகும் மீட்டிங்காகன்னு சொன்னதும், ஏன்னா அந்த ஓல்ட் மேன் உன்னை எவ்வளோ காசு கொடுத்து அனுப்பி வச்சாரு, நான் அதை விட 10 மடங்கு காசு உனக்கு அதிகமாக கொடுக்குறேன், இப்போவே நீ ஜாப்பை விட்டு குயிட் பண்ணிட்டு போன்னு சொன்னதும், இப்போ டைம் ஆயிடுச்சுக்கு நீ கிளம்புன்னு சொன்னா அங்கே பெட்டில் தள்ளி விட்டுட்டு கழுத்தை பிடிச்சவை நெரிச்சிட்டு, நீ இதெல்லாமே என்ன அட்டென்ஷன் சீக் பண்ணுறதுக்காக பண்ணிட்டு இருக்கியா, உன் வலையில் நான் விழுக மாட்டேன், மரியாதை நீங்க இருந்து கிளம்பு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் க்ளோஸாக போய் பேசினதுமே ஹீரோயின் நான் அதை பற்றிலாம் கொஞ்சம் கூட கவலைப்படலை, டைம் ஆயிடுச்சுக்கு கிளம்பு அப்படின்றத சொல்கிறா. ஆனால் அதெல்லாமே கேட்டுட்டு இவனுக்கு இன்னுமே கோவம் ஆயிட்டு, என்ன நினச்சிட்டு இருக்கா, நான் உன்னை ஹர்ட் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி நெரிச்சதும், இப்போ நீ ஒரு விஷயம் யோசிச்சு பாரு, என்ன இந்த செகண்ட் மாஸ்டர் ஒரு பொண்ணோட சேர்ந்து ரூமில் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு வெளியே ஆஃபீஸில் உன்னோட ரெப்புடேஷன் கெட்டு போச்சுன்னா நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்ன பேசிட்டு இருக்க, என்னோட ரெப்புடேஷனை பற்றி நான் கவலைப்படுவேன் நீ யோசிக்கிறான்னு சொல்லும்போது, உனக்கு கவலை கிடையாதுப்பா, நான் ஹெட் நியூஸில் அதனால் உன்னோட சேல்ஸ் எல்லாமே டவுன் ஆகி உன்னோட அப்பாவோட கம்பெனியே இல்லாமல் போச்சுன்னா அவரை நீ எப்படி ஃபேஸ் பண்ணுவ அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதோ, இவனுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்பவே இரிட்டேட் ஆயிருது. பாவே நீ இப்போ ட்ரெஸ்ஸே இல்லாமல் என் முன்னாடி நின்றேனா கூட உன் கூட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு நான் விரும்ப மாட்டேன், அந்த லெவலுக்கு நான் ஹேட் பண்ணிட்டு இருக்கேன்னு ஒன்று நம்ம ஹீரோயின் அவன் ரொம்ப இன்சல்ட் பண்ணுறான். இங்கேருந்து போயிடட்டும்னு சொல்லிட்டு பண்ணி பார்க்குறான். பட் ஹீரோயின் அதை எதை பற்றியுமே கவலைப்படலை. சரி நீ பேச வேண்டியதை பேசிட்டியா, இப்போ கிளம்புன்னு சொல்லிட்டு அவள் கண்ணுக்கு முன்னாடி அவங்க பேரண்ட்ஸ் இறந்து போனது மட்டும்தான் தெரியுது. நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும், இந்த ஷா பக்கத்தில் நெருங்கி போகணும்னா இவனை தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. பிறகு அங்கே ஜீன் சொல்லிட்டு ஒரு பர்சன் வர்றான். அவன் நீங்கள் பிஸ்னஸ் மீட்டுக்காக வந்திருக்கான். நம்ம ஹீரோயின் ஹேண்ட் ஷேக் பண்ண வந்தா கண்ணுக்காம அவன்கிட்ட போய் எங்கள் க்ளோஸாக பேசிட்டு இருக்கான். அவனோட ஃப்ரெண்டு போல் எங்கள் அப்பா தான் ஏற்பாடு பண்ணியிருக்காரு, இன்னைக்கு இவ்வளோ எப்படியாச்சும் இங்கேருந்து விரட்டி விடணும்னு சொன்னதும், ஒன்றும் பார்த்துக்கலாம் நீ வா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பிஸ்னஸ் மீட்டுக்காக எல்லாருமே அங்கே போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினுமே அங்கே போனதுமே அங்கே எல்லாருமே சேர்ந்துட்டு அங்கே அவளை சீட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க. பிஸ்னஸ் மீட்டுக்காக எல்லாரும் கொண்டு அங்கே டாக்குமெண்ட்லாம் கொடுத்ததுமே அங்கே அவன் ரொம்பவே எக்ஸைட் ஆகிட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருக்குது, பட் இதை பண்ணணும்னா நீங்கள் எங்கள் எல்லாரும் கூடயுமே சேர்ந்து ட்ரிங்க் பண்ணணுமே அப்படின்றத சொன்னதும் அங்கே எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நம்ம ஹீரோயின் கூட அங்கே டோஸ்ட் பண்ண இருக்காங்க. அவள் ட்ரிங்க்ஸ் பண்ணாமல் ஓடட்டும்ன்றதுக்காக பண்ணுறாங்க. பட் ஹீரோயின் எல்லா ட்ரிங்கையுமே குடிச்சதுமே இவ ட்ரிங்க் குடிக்கிறதுல ரொம்ப பெரிய ஆள் போலையே, இவ்வளோ குடிச்சுமே ஸ்டாண்டாக நின்றுட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு, சரி ஓகே இந்த 6 பாட்டிலையுமே இப்போ நீ ஃபினிஷ் பண்ணி ஆகணும், இல்லைன்னு வச்சுக்கோமே உன்னோட ட்ரெஸ் எல்லாத்தையும் நீ இப்போ ரிமூவ் பண்ணணும், ஓகேவா அப்படின்னா தான் நான் இந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ணுவேன்னு அவன் சொல்கிறான். அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம அங்கே ஹான்மே இவ எப்படியாச்சும் இங்கேருந்து போயிடுவான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தா. ஹீரோயின் அதுக்கெல்லாம் பயப்படுற மாதிரி இல்லை, அவள் எல்லாத்துக்குமே ரெடியாகி தான் வந்திருக்கா ஃபேஸ் பண்ணுறதுக்காக. அவன் இப்போ நீ இப்போ அசிங்கமாக என்கிட்ட பேசின பார்த்தியா, அதுக்கு நீ என்கிட்ட சாரி கேட்டே ஆகணும், நீ ஒரு விஷயம் மறந்து போயிட்டேன்னு நினைக்கிறேன், ஏன்னா உன்னோட ஃபியான்ஸையுமே ஒரு லேடி தானே அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே, நீ என்ன தைரியம் தான் என்னோட ஃபியான்ஸை பற்றி நீ என்கிட்ட பேசுவ, உனக்கு என்ன அவ்வளோ தைரியமானு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதுமே, நீ மற்ற பொண்ணுங்களை பற்றி பேசும்போது நீ என்ன நினச்சிட்டு பேசிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்கா.
இருப்பாங்க. அதெல்லாமே கேட்டுட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு, "உங்களுக்கெல்லாம் வந்துட்டு என்ன வந்து தகுதி இருக்கு? நீ எத்தனை ஆம்பளைங்க கூட ஸ்லிப் பண்ணியிருப்பன்னு எனக்கு என்ன தெரியாதா இந்த பொசிஷனுக்கு வரதுக்குன்னு?" சொன்னதும், ஹீரோயின் ரொம்ப கோவமாயிட்டு கண்ணத்த சேர்ந்து அரைஞ்சு விடுறா. அத பார்த்துட்டு அவன், "நீ இப்பவே வந்து மன்னிப்பு கேட்கலன்னு வச்சுக்கோமே, நான் உன்ன சும்மா விட மாட்டேன்னு" சொல்லிட்டு கோவப்பட்டதுமே, அப்ப ஹீரோயின் அங்க அவன் செக்ரட்டரி கூட ஒண்ணா இருந்த அந்த ஃபோட்டோவ காமிச்சுட்டு இருந்துமே, அங்க இருக்க எல்லாருமே அத பார்க்கறதுக்கு ட்ரை பண்றாங்க. மரியாதையா எல்லாரும் வெளிய போங்கன்னு சொல்லிட்டு அங்க கோவப்படும்போது, இங்க நம்ம ஹீரோயின், நீ பேசுனதுக்கு என்ட்ட சாரி கேட்டு அங்க வந்து கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணி குடு. இல்லன்னு வச்சுக்கோ, இத உன்னோட ஃபியான்ஸேக்கு அனுப்பி வச்சேன்னா, உன் நிலைமை என்ன ஆகும் தெரியல அப்படின்ற சொல்லிட்டு அங்க மிரட்டா. அத பார்த்துட்டு ஹானுக்கு அங்க ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிருது. நான் நினைச்சத விட பயங்கரமா நல்லா தான் இருக்கா. இவ எல்லாத்துக்கும் ரெடி ஆகி தான் வந்திருக்கா போல அப்படின்றத சொல்லிட்டு, அங்க வந்துட்டு அங்க கான்ட்ராக்ட்லயுமே அவன சைன்மே பண்ண வச்சுடுறா. நீ ஃபர்ஸ்ட் போய் டாக்டர மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா உன்னோட அந்த செக்ரட்டரி ஏகப்பட்ட மென்ஸ் கூட வந்து அங்க அஃபேர் வச்சுட்டு சுத்துறா. ஸோ உனக்கு ஏதாச்சும் நோய் இருக்காமன்னு சொன்னதும் அவன் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு அங்கேருந்து போனதுமே, இப்போ ஹீரோயின், நீ வந்து இப்போ என்ன நினச்சி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? இதுக்கப்புறம் நீ வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட பண்ணணும்னு நினச்சேன்னு வச்சுக்கோ, நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹானை பார்த்து மிரட்டினதுமே, உன் மனசை என்ன நினச்சிட்டு இருக்க? ஏன்ட்டு இவ்வளோ திமிரா பேசுவேன்னு சொல்கிறப்ப, நான் இப்போ ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கேன், என்னால் ட்ரைவ் பண்ண முடியாது, ஒழுங்காக வந்துட்டு இப்போ இந்த காரை வந்து ஓட்டிட்டு வான்னு சொல்லிட்டு கார் கையை தூக்கி போட்டுட்டு போனதும் அவன் அங்கே ரொம்ப கோவமாயிட்டு என்னமோ வேலைக்காரி மாதிரி பிஹேவ் பண்ணுறாளேன்னு சொல்லிட்டு போகிறான். ஹீரோயினுக்கு அங்கே ட்ரிங்க் பண்ண வாசி தலையெல்லாம் சுற்றிட்டு அங்கே மயக்கமாயிட்டு அங்கே பின்னாடி போய் உட்காந்ததும், உனக்கு என்ன நான் வேலைக்காரன், நான் மரியாதை வந்துட்டு முன்னாடி வந்து உட்காருன்னு சொன்னதும், ஒழுங்கா பேசாமல் இப்போ வந்து ட்ரைவ் பண்ணு, எனக்கு தலையெல்லாம் சுற்றிட்டு இருக்குன்னு சொன்னதும் அவன் ரொம்ப கோவமாயிட்டு, இன்னைக்கு இவ்வளோ நான் பயமுடுத்துறேன் பாரு அப்படின்ற சொல்லிட்டு காரை பயங்கர ஸ்பீடாக ஓட்டிட்டு இருக்கான். பட் ஹீரோயின் ஆல்ரெடி மயக்கமாயிடுறா, அவளுக்கு எதுவுமே தெரிய மாட்டுது. போதும் ட்ராமா, நீ வந்துட்டு இறங்கு கீழே, வீடு வந்துருச்சு அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயின் பார்த்தா சுத்தமாக வந்துட்டு அங்கே சுயநிலைவே இல்லை, மயக்கமாயிடுறா. அளவுக்கு அதிகமாக ட்ரிங்க் பண்ண வாசி அவன் வந்துட்டு இப்போ எந்திரிக்கிறியா இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் பிடிச்சி இழுக்கும்போது அவள் கையை பிடிச்சி பக்கத்தில் இழுத்து அங்கே கணத்தில் வச்சுட்டு, ப்ளீஸ் அம்மா அப்பா என்னை விட்டுட்டு போயிடாதீங்க அப்படின்ற சொல்லிட்டு பேசினதோ, என்ன பைத்தியம் ஆயிட்டியா விடு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து பிடிச்சி தள்ளிட்டு இருக்கான். அப்போ ஆக்சிடெண்ட்டாக வந்துட்டு 2 பேருக்குமே கிஸ் ஆயிடுது. அப்போ அங்கே நம்ம ஹானுக்கு வந்துட்டு ஹார்ட் பீட்லாம் ரொம்ப ரைஸ் ஆகிட்டு, என்ன ஆயிட்டுருக்கு இந்த பொண்ணு வித்தியாசமாக ஏன் எனக்கு தோன்றான்னு சொல்லிட்டு அங்கே வந்து வீட்டுக்கு எங்கே வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான் தூங்க வைக்கலான்னு சொல்லிட்டு. அவங்க வந்து படுக்க வைக்கும் போது, ஷாவ் நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்றத சொல்லும்போது அதெல்லாமே கேட்டுட்டு என்ன பேசிட்டு இருக்கா ஒன்றும் தெரியலேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போனதுமே அங்கே ஷாவோட பேரை சொன்னதும் இவ ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுறா. இவளுக்குமே அந்த ஷாவை தான் பிடிக்குமா, எல்லாருக்கும் அவனை தானே பிடிச்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். ஏன்னா வந்துட்டு இவனுக்கு சுத்தமாக பிடிக்காது போல, சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஹேட் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வரும்போது அங்கே நம்ம ஹானோட வீட்டில் தான் இருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரிஞ்சுக்குது. அவனை தேடி பார்த்தா அவன் ஆளை காணோம். ஸோ உடனே அவள் கால் பண்ணி பார்க்குறா. பட் அங்கே ஃபோனுமே வந்து ரீச் ஆக மாட்டுது. அவளுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி அந்த ஷெங் கூட இன்றைக்கி மீட்டிங் வேறு இருக்குது, இன்றைக்கி எப்படியாச்சும் வந்துட்டு போயாகணுமேன்னு சொல்லிட்டு அங்கே கம்பெனிக்கு கால் பண்ணி அவனை பற்றி கேட்டதுமே, மாஸ்டர் இப்படி ரேஸ்க்கு தான் போயிருக்காங்கன்னு சொன்னதும் ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டாங்க. வேகமாக கிளம்பி போயிட்டு இருந்தா. அந்த ஷவ் மேலேருந்து இங்கே இறங்கி வந்துட்டு இருக்கான். அவனை பார்த்ததுமே அங்கே பழைய விஷயங்கள் எல்லாமே எங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்து போயிட்டுருக்கு அவளுக்கு. நீங்கள் என்ன வந்துட்டு ஹானோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு அவள் சொன்னதுமே, இல்லை நீங்கள் வந்து சொல்லுங்கள், ஏன்னா ஏகப்பட்ட வந்து பொண்ணுங்க அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க, பட் இப்போ வரைக்குமே அவன் யாரையுமே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததில்ல, அவன் ரொம்ப நல்ல பையன் அப்படின்ற சொல்லிட்டு போகும்போது, ஹீரோயின் உன்னை இவ்வளோ ஈஸியாக வந்து நான் பார்ப்பேன்னு எதிர்பார்க்கலையேன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்கா. அப்போ அவன் அங்கே வந்து அவளை பார்த்துட்டு அப்படியே இவில் மாதிரி ஒரு ஸ்மெல் பண்ணிட்டு இருக்கான். பிறகு நம்ம இங்கே ஹானை பார்த்தா அங்கே ரேஸ் எல்லாம் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போங்க நம்ம ஹீரோயின் கால் பண்ணதுமே அவன் மைண்டே ரொம்ப அப்செட் ஆகிடுது. யார்ப்பான்னு சொல்லிட்டு அங்கே ஜீ கேட்டதுமே எல்லாம் அந்த பைத்தியம் தான் அப்படின்ற சொன்னதும், அவள் உன்னை சும்மா விட மாட்டா போலையே, பின்னாடியே துரத்திட்டு இருக்கான்னு சொன்னதும், அவள் பேச்சை எடுக்காத, என் மைண்டை குலாப்ஸ் ஆக்காதன்னு சொல்கிறான். அங்கே பார்த்தா ஒரு பைக்கில் வந்துட்டு ஒரு பொண்ணு வந்து நிற்கிறாங்க. யார்ப்பா இது, பாடியே ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லும்போது பார்த்தாங்க நம்ம ஹீரோயின் தான். இப்போ எதுக்காக நீ இங்கேயுமே என்னை வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேட்டதும், உன்னை நான் ஆஃபீஸ்க்கு தான் கூட்டிகிட்டு போக வந்திருக்கேன், மரியாதை இங்கேருந்து கிளம்பிவான்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது, நீ வந்து என்ன நினச்சிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்டுட்டு அவன் கோவப்படுறான். அப்போ அந்த ஜீவ உன்னை சும்மா விட மாட்டா போலையே, பின்னாடியே வந்து தொல்லை பண்ணுறான்னு சொன்னதும், சரி ஓகே நம்ம 2 பேர் ரேஸ் வச்சுக்கலாம், இதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க பேச்சை கேட்கணும்னு சொன்னதும், இங்கே பார்த்தியா இவளுக்கு தைரியத்தை, இவ்வளோ மாதிரி ஆள் வந்துட்டு ரொம்ப ஒரு சூப்பரான ரைடர் கூட வந்துட்டு ரேஸ்க்கு வரலான்னு சொன்னதும், அங்கே நம்ம ஹானுமே ஓகேன்னு சொன்னதுமே 2 பேருமே இங்கே பயங்கரமாக ரேஸ் போயிட்டுருக்காங்க. அங்கே போயிட்டுருக்கும் போதே ஹீரோயின் பார்த்தா அங்கே ஊடால கீழே விழுந்துடுறா. அதை பார்த்துமே அவன் வந்து கண்டுக்காமல் போயிட்டுருக்கான். பட் அங்கே வந்துட்டு அவள் கிஸ் பண்ணது இதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு அவன் மைண்டே வந்துட்டு அங்கே ஒரு மாதிரி ஆகிட்டு திரும்பவுமே அவளை காப்பாற்றுறதுக்காக
பண்ணுறதுக்காக அவங்க பக்கத்தில் வந்துட்டு என்னாச்சு உனக்கு எந்திரின்னு சொல்லும்போது அங்கே ஹெல்மெட்டை வச்சு தலையில் ஒரு போடு போட்டு விட்டுட்டு இவன் வேமா அங்கே பைக் எடுத்துகிட்டு வேமா அங்கே போய் வந்து வின் பண்ணிடுறா. நீ சீட் பண்ணியிருக்கன்னு சொல்லிட்டு அவன் கோவப்பட்டதும் இதில் வந்து ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நீ எதுவுமே சொல்லலையே, ஸோ நான் வின் பண்ணிட்டேன், நீ மரியாதையாக ஆஃபீஸ்க்கு வந்து சேருன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது அவ்வளோதான் இவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. அந்த உண்மையிலேயே இவன் வந்துட்டு பயங்கரமான ஆள் தான்ப்பா, நம்ம நினச்சதை விட வந்துட்டு பயங்கரமாக இருக்கா, இவ்வளோ வந்துட்டு நம்ம வந்து ரிவெஞ்ச் எடுக்கலாம், நீ ஒன்றும் கவலைப்படாத, இதுக்கு நான் வந்துட்டு ட்ரிக்மே வந்து வச்சிருக்கேன்னு சொன்னதும் என்ன நீ பண்ண போறேன்னு சொன்னதும் நீ பார்த்துட்டே இருன்னு சொல்லிட்டு அவன் வந்து ஏதோ ஐடியா பண்ணிட்டு இருக்கான். ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே வந்து ஷெங்கை வந்து மீட் பண்ணுன்றதுக்காக அங்கே வந்து போகிறாங்க. அப்போ அங்கே ஹோட்டல் ரூமில் எடுத்ததுமே கரெக்டான டயத்துக்கு வந்ததுன்னு சொன்னதும் அவன் சரின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். இவளுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது, என்ன இவன் எது சொன்னாலும் வந்துட்டு ஓகே சொல்கிறானேன்னு சொல்லிட்டு பார்த்ததும் அவனவேவும் என்ன என் மேலே லவ் வந்துருச்சான்னு சொன்னதும் ஹீரோயின் எதுவுமே பதில் பேசாமல் அங்கே போகிறா. அப்போ அங்கே போய் இருந்து வெயிட்டர் வந்து அவளுக்கு ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ வந்துட்டு ட்ரிங்க்ஸ் எல்லாம் அவள் குடிச்சதுமே அவளுக்கு ரொம்ப ஹார்ட்னஸாக ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. அங்கே கேமராவில் இருக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு தலையெல்லாம் சுற்றிட்டு ஏதோ தப்பாக இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அப்போ பார்த்தா அங்கே அந்த வெயிட்டர்ஸ் வந்துட்டு அங்கே கூட சேர்ந்து தப்பாக நடக்க பார்த்துட்டு இருக்கான். இந்த அதெல்லாமே பார்த்து அங்கே ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் போது இப்போ எதுக்காக நீ இவ்வளோ அவசரமாக வர சொன்னேன், இந்த மூவியை பார்க்கவா வர சொன்னேன் அப்படின்ற சொல்லி கேட்கும்போது நல்லா பாரு அது மூவியான்னு சொன்னதும் அது நம்ம ஹீரோயின் தான், அவளுக்கு நல்லா ட்ரிங்க்ஸ் கொடுத்து விட்டுருக்கு, அதில் வந்து ட்ரக்கையுமே கலந்துருக்கு, அதனால் அவளே வந்துட்டு கொஞ்ச நேரத்தில் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவனை எதுக்குறத வந்து ஸ்டாப் பண்ணிடுவான்னு சொன்னதும் இவன் ரொம்ப கோவம் ஆயிட்டு நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அங்கே வேமா போய் அவளை அங்கே அடிச்சு வந்து காப்பாற்றிடுறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் ஹக் பண்ணிட்டு அங்கே வந்துட்டு அவன் பக்கத்தில் கிஸ் பண்ணிட்டு க்ளோஸாக வந்ததுமே நீ வந்து ஸ்டாப் பண்ணி நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு வேமா வந்துட்டு அங்கே ஷவருக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே தண்ணியெலாம் திறந்து விட்டு அவளை வந்து கூலாக்க வந்து ட்ரை பண்ணுறான். பட் ட்ரக் வந்துட்டு அளவுக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க போல், அவளால் கண்ட்ரோலே பண்ண முடியல, பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணதுமே இவனாலையும் கண்ட்ரோல் ஆக முடியாமல் ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் அங்கே அவ்வளவே அவன் சிரிச்சுட்டே பார்த்துட்டு இருக்கான். இப்போ தொட்டு பார்த்தா அங்கே வந்து அவளுக்கு ரொம்ப ஃபீவராக இருக்குது. ஸோ உடனே அங்கே வந்துட்டு டாக்டரையுமே வர வச்சு அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண சொன்னதுமே அவர் செக் பண்ணி பார்த்துட்டு ஃபீவர் ரொம்ப ஹையாக இருக்குது, நீங்கள் வந்துட்டு அளவுக்கு அதிகமாக இப்படிலாம் பண்ணலாமா, தப்பு இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது வந்த வேலையை பார்த்துட்டு போயா அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவப்படுறான். ஹீரோயினுக்கு முழிப்பு வந்ததுமே இவன் தான் ட்ரக்கு கொடுத்து இந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதுமே அங்கே அவன் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு பாவமேனு உனக்கு நான் ஹெல்ப் பண்ணா நீ என்னவே வந்துட்டு இந்த மாதிரி அடிப்பியான்னு சொன்னதும் என் நைட்டு வந்துட்டு ஏதோ ஒரு நாய் என்னை கடிச்சு வச்சிருச்சு அவ்வளோதான் மரியாதையை ரூமை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதுமே இவன் ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு நான் எதுவுமே பண்ணலைன்னு சொல்கிறான். பட் அவள் கண்டுக்க மாட்டா. அப்போ அங்கே மேனேஜர் கால் பண்ணிட்டு வேங்ஸி நீங்கள் எங்கே இருக்கீங்க, உடனே அங்கே ஆஃபீஸ்க்கு கிளம்பி வாங்கன்னு சொன்னதும் அவங்க இப்போ அவைலபிளில் வரமாட்டாங்கன்னு சொன்னதும் நீங்கள் யார் பேசுறதுன்னு சொன்னதும் நான் உங்கள் பாஸ் பேசுகிறேன்னு சொன்னதுமே பயந்து போயிட்டு இருந்தாலும் ஃபோனை கட் பண்ணிடுறாரு. அவன் அங்கேருந்து போனதுமே ஹீரோயின் அங்கே ஃபோனை வந்து செக் பண்ணி பார்த்தா டைம் ஆயிடுச்சு, நான் இன்னைக்கு எப்படியாச்சும் மிஸ்டர் ஷெங்கை வந்து மீட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவள் கிளம்புறா. அங்கே கழுத்துல எல்லாம் மார்க் இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நைட்டு நடந்தது நினச்சி இவன் தான் நம்மளுக்கு ட்ரிங்க்ஸில் ட்ரக்கை கலந்துருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு போகிறா. இவன் சாப்பாடு வாங்கிட்டு வந்து பார்த்தா ஆளை காணோம். இப்போ நம்ம ஹீரோயின் வேமா அங்கே போயிட்டு இப்படி நான் வந்திருக்கேன் அவரை மீட் பண்ணுறதுக்காகன்னு சொன்னதும் மேடம் நீங்கள் கரெக்டான டைம் வரல, ஸோ ஷெடியூல் அடுத்த மாதத்துக்கு மாற்றியாச்சுன்னு சொன்னதும் ரொம்ப கவலையாயிட்டு அவங்க இருந்து போயிட்டுருக்கா. எல்லாமே இப்படி கையை விட்டு போயிடுச்சேன்னு சொல்லிட்டு அப்போ மிஸ்டர் ஷெங் வந்ததுமே நான் தான் உங்களை இன்னைக்கு மீட் பண்ண வந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறா. ஆனால் அவர் வந்துட்டு இப்படி டைமை கீப் அப் பண்ணவங்க வந்துட்டு தெரியாதவங்கள நான் எப்பயுமே வந்துட்டு மீட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்படும் போது நம்ம ஹான் அங்கே வந்து விடுறான். அவனை பார்த்ததுமே அவர் ரொம்ப ஹாப்பியாயிட்டுங்க ஹேண்ட் ஷேக் பண்ண வந்து ட்ரை பண்ணா. நீங்கள் வந்துட்டு என்னோட லேடியவே இந்த மாதிரி வந்து பிஹேவ் பண்ணுவீங்களா, இவங்க எங்ககிட்ட தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் அவர் ரொம்பவே அங்கே சாரி கேட்டுட்டு நம்ம ஹீரோயினோட டிசைனை வந்துட்டு அவங்க காமிக்க சொன்னதும் டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது, உங்க கூட சேர்ந்து நான் கான்ட்ராக்ட் பண்ணுறேன்னு அவர் சொல்றாரு. அங்கே அவனுக்கு அவளை பார்த்துட்டு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அவர் அங்கேருந்து கிளம்புனதுமே ஹீரோயின் கண்டுக்காமல் போனதும் இப்போ எதுக்காக வந்துட்டு வேலை முடிஞ்சதும் என்னை கழட்டி விட்டு போகிறேன்னு சொன்னதும் நைட்டு நடந்ததை பற்றி நீ பேசிகிட்டு இருக்காம கிளம்பு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டாங்க ஹானி இஷ்டத்துக்குலாம் வந்து போக முடியாது, நான் சொல்கிறத கேடுன்னு சொல்கிறப்ப அங்கே ஷா வந்துடுறான். ஏன்னா உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை ஆயிடுச்சா அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது பழைய விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வருது, என்னோட அம்மாவோட சாவுக்கு நீ தான் காரணம், வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அங்கே சண்டை போட்டிருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அவனை பார்த்ததுமே எக்ஸைட் ஆகிட்டு நான் வந்து ஸ்டார் குரூப்போட ஓனர் அப்படின்ற சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். எனக்கு தெரியுமே நீங்கள் இந்த கம்பெனியில் வந்து மேனேஜராகவுமே இருக்கீங்களே அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசும்போது நம்ம ஹீரோ ஏமா கையை பிடிச்சிட்டு நீ என் கூட வா எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுமே இப்போ வந்து நம்ம போய் சாப்பிடலாமே அப்படின்ற சொல்லிட்டு அவன் கூப்பிட்டதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயின் சரி ஓகே நீ வந்து ஆஃபீஸ் கிளம்பு இப்போ வந்து மீட்டிங் இருக்குல்லன்னு சொல்லும் போது இல்லை எனக்குமே பசிக்குது நானுமே வரேன்னு அவன் சொல்கிறான். ரொம்ப போராமையாக ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயின் மேலே அவனுக்கு லவ் வர ஆரம்பிச்சிருச்சு போல. அதுக்காக
போயிருக்காங்க. அவங்க 2 பேரும் ஹாப்பியாயிட்டாங்க பேசிட்டு. அங்க 2 பேத்தையுமே மாத்தி மாத்தி புகழ்ந்து தள்ளிட்டுருக்காங்க. அதெல்லாமே கேட்டுட்டு இவனுக்கு அங்க ரொம்பவே வந்து கடுப்பாயிட்டுருக்கு. இப்ப நீங்க வந்துட்டு ஆர்டர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். ஹீரோயின் நீங்க வந்துட்டு உங்க டேஸ்ட்டுக்கு ஆர்டர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டு இருந்தா. இவன் ரொம்பவே கோவமாயிட்டு வேகமா புடுங்கி, அவன் வந்துட்டு அங்க வந்து என்னென்ன அவனுக்கு வந்துட்டு பிடிக்காதோ அது எல்லாத்தையுமே அங்க ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சுடுறான். ஸோ வேணுக்குனே தான் பண்ணிட்டு இருக்கான் அவன இரிட்டேட் பண்ணணும்னு. ஃபர்ஸ்ட்டு வர்ற ஜூஸ்லேருந்து எல்லாமே வந்துட்டு பிடிக்காததா இருக்குது. நீங்கள் குடிங்க அப்படின்றத சொல்லும்போது, நீ என்ன வந்துட்டு இதெல்லாம் குடிச்சிட்ருக்க? நீ வந்து க்ரீன் டீ குடி. இப்போ தான் வந்து ஃபீவர் உனக்கு சரியா இருக்குது அப்படின்றத சொல்றான். அங்கே வந்துட்டு வேணுனே தான் இவன் வந்துட்டு பண்ணிட்டுருக்கான். ஸோ வந்துட்டு க்ரீன் டீயுமே நம்ம ஷாவுக்கு வந்து பிடிக்காது போல். ஸோ அதனால தான் வந்துட்டு இவன் இப்படி பண்ணிட்டுருக்கான். ஹீரோயின் தன்னோட பிளான் எல்லாத்தையுமே இவன் சொதப்பிட்டுருக்கானேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவமானதுமே, அப்போ அங்கே ஷாவ் அதெல்லாமே நோட்டீஸ் பண்ணிட்டு, நீங்கள் வந்துட்டு அவன்கிட்ட இப்படிக்கெல்லாம் கோவப்படாதீங்க. அவன் அப்படிப்பட்ட பையன் தான். நீங்கள் வந்துட்டு பெருசாக அதெல்லாம் எடுத்துக்காதன்னு சொன்னதும், நீ இதெல்லாம் வந்துட்டு என்னை பற்றி பேச வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்கான். வர டிஷ் எல்லாமே ரொம்ப ஸ்பைசியாக இருக்குது. அதுக்கு மேலே அவனுக்கு சுத்தமாக பிடிக்காததாகவே இருக்குது. எதுக்காக நீ இப்படிலாம் ஆர்டர் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்டதுமே, நம்மளோட டேஸ்ட்டை நம்ம எப்பயாச்சும் மாற்றிக்கிட்டு தானே ஆகணும். புதுசாக எல்லாத்தையுமே ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே ஷாவ் சொல்கிறான். அதெல்லாமே கேட்டுட்டு இவனுக்கு இரிட்டேட் ஆகிட்டு, இதை வந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு அங்கே கொடுத்தா அந்த ஃபுட் வந்து சுத்தமாக பிடிக்காது போல். அந்த ஷாவ் நம்ம ஹீரோயின்ட்ட, நீ வந்து என்னோட அப்பாவோட பர்த்டே பார்ட்டி வருது, அப்போ என் கூட சேர்ந்து ஃபீமேல் கம்பெனியை நான் வர முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே, இல்லை அப்படியெல்லாம் வர முடியாதுன்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப கோவமானதுமே, அதை வந்து அவங்க சொல்லட்டுமே, நீ எதுக்காக இவ்வளோ ஜெலஸ் ஆயிட்டுருக்க? அவங்க உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு கூட கிடையாது, எதுக்காக உனக்கு இவ்வளோ வந்துட்டு ஜெலஸ்னஸ் சொன்னதும், யார் சொன்னது? எனக்கு ஒன்று அவளுக்கு வந்து போனால் போயிட்டு போகிறா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றத சொல்கிறான். ஆனால் ரொம்ப வந்துட்டு வயிறெல்லாம் பற்றிட்டு எரிஞ்சிட்ருக்கு. நெக்ஸ்ட்டு அவங்க ஒர்க் பண்ணிச்சாத்தான் அவட்ட வந்து பேசுறதுக்கு வந்ததும், எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது, உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாதுன்னு சொன்னதும், இவன் ரொம்பவே கோவமாயிட்டு அங்கே வந்து பப்ள போய் பயங்கரமாக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அங்கே கேர்ள்ஸ் எல்லாம் பக்கத்தில் நெருங்கி வந்தாலுமே மரியாதை இங்கேருந்து போங்கன்னு சொல்லிட்டு அவன் கோவப்பட்டு அங்கே திட்டினதுமே அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆயிருது. என்னப்பாச்சு இவனுக்கு இவ்வளோ தூரத்துக்கு வந்து கேர்ள்ஸ்ட்ட போய் வெறுப்பா இவன் பேசிட்டு இருக்கான், ஏன்னா ஏதாச்சும் ஒரு பொண்ணு மேலே இவனுக்கு லவ் எது வந்துருச்சான்னு சொல்லிட்டு அங்கே டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஜீ பார்த்தா, நீ அந்த வேங்ஸி கூட சேர்ந்து அன்னைக்கு நல்லா என்ஜாய் பண்ணிடல, அப்புறம் என்ன இன்னுமே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும், யாருப்பா அந்த வேங்ஸின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்டாங்க கிண்டல் பண்ணதும், இவன் ரொம்பவே கோவமாயிட்டு, இதுக்கப்புறம் அவளை பற்றி ஏதாச்சும் ஒரு வார்த்தை பேசினேன்னு வச்சுக்கோமே, நான் கொலையே பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போகிறான். நெக்ஸ்ட் எங்கள் பார்ட்டிக்கு நம்ம ஹீரோயின் ரொம்பவே சூப்பராக அங்கே கிளம்பி வந்துட்டுருக்கா. அங்கே பார்த்தா இவன் வந்துட்டு அங்கே அவனோட ஃபியான்சை ஜெனி கூட சேர்ந்து அங்கே நின்றுட்டுருக்கா. அங்கே ஷாவ் அவளை பார்த்துட்டு, வாவ் நீங்கள் பார்க்க ரொம்பவே வந்துட்டு பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்பவே புகழ்ந்து பேசுகிறான். ஸோ நம்ம ஹீரோயின் இப்படியே வந்துட்டு நடந்து போயிட்டுருக்கா. இவன் கூட சேர்ந்து எப்படியாச்சும் வந்துட்டு நம்ம எல்லாத்தையுமே வந்து இருந்தால் தான் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு, அப்போ அவள் வந்து ஸ்லிப்பாகி விழுக போகிறப்ப நம்ம ஹார்ன் வேகமாக வந்து பிடிச்சதுமே, அப்போ அந்த ஜெனி, இப்போ எதுக்காக என்னோட பாய் ஃப்ரெண்ட் பக்கத்தில் நீ வந்துட்டுருக்க, ஏன்னா என்னோட ஃபியான்ஸை வந்து நீ செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுறியான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு அவள் ரொம்பவே கோவப்பட்டு அடிக்க வந்ததுமே அவன் கையை பிடிச்சிக்கிறான். என்ன வந்துட்டு வேலை பண்ணிட்டு இருக்க, பேசாமல் இருக்க மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு பயங்கரமாக திட்டினதும், நீ வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் அவளுக்காக பேசிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது, அப்போ அங்கே இருக்க இப்போ எல்லாருமே என்ன இவங்க வந்துட்டு இவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காரு, 2 பேத்துக்குள்ளே வேறு ஏதாச்சும் ரிலேஷன்ஷிப் இருக்கா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு அந்த ஜெனிக்கு இன்னுமே கோவமாயிட்டு இருக்கு. அப்போ ஹீரோயின், நீ வந்து நினைக்கிற மாதிரி எங்கள் 2 பேத்துக்கு நடுவில் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது, ஒர்க் ரிலேஷன்ஷிப் மட்டும்தான் இருக்கு அப்படின்றத சொன்னதும், இவ என்னோட பார்ட்னரா இங்க வந்திருக்கான்னு அங்க ஷாவ் சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின், நீ நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ள வந்துட்டு எதுவும் கிடையாது, ஏன்னா வந்துட்டு அங்க அவன் வந்து என்னோட டைப்பே கிடையாது அப்படின்றத சொன்னதும், இவளுக்கு அங்க வந்துட்டு ஆனாலுமே ஜெலஸ் ஆயிட்டு இருக்கா. அப்ப அங்க வந்துட்டு நம்ம ஷாவ் அவளுக்கு மேங்கோ வந்து கேட்க கொடுக்குறான். அப்ப அங்க ஹான் வந்து, என்ன நீ வந்து பண்ணிட்டு இருக்க, அவளுக்கு மேங்கோன்னு அலர்ஜின்னு உனக்கு தெரியாதான்னு சொன்னதும், உனக்கு என்ன பத்தி தெரியாது, அவளை பத்தி நல்லா தெரிஞ்சிட்டு இருக்கா, என்ன வந்துட்டு நீ வந்து பண்ணிட்டு இருக்க அப்படின்ற சொல்லி கேட்கும்போது, எங்களுக்குள்ள என்ன உறவு இருக்குன்னு உனக்கு தெரியணுமான்னு சொல்லிட்டு அங்கே பேச வரும்போது ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிடுறா. ஒருவேளை இவன் வந்துட்டு நம்ம அன்னைக்கு நைட்டு ஒன்றா இருந்ததை சொல்லிடுவானோ என்னமோன்னு சொல்லிட்டு, அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் ஒர்க் ரிலேஷன்ஷிப்பை தவிர வேறு எதுவுமே கிடையாது அப்படின்றத அங்கே சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. ஏன்னா நீ தான் அவரோட பாஸாக இருந்துட்டு அவருக்கு வந்து டைமே கொடுக்க மாட்டியா என்னை வந்து மீட் பண்ணுறது கூட அப்படின்ற சொல்லிட்டு அவள் கோவப்பட்டதுமே, நான் எப்போ ஒன்று சொன்னேன் ஜெனியை போய் மீட் பண்ணாதான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டுட்டு அங்கே சண்டை போடும்போது, அவங்க அப்பா வந்துடுறாரு. அங்கே பார்ட்டிக்கு வந்திருக்க எல்லாத்தையுமே அங்கே வந்துட்டு வெல்கம் பண்ணி அங்கே ஹாப்பியாக வந்து பேசிட்டு இருக்காரு. அவ பார்த்தா நம்ம ஹீரோயினை மிரட்டிட்டு இருக்கா. நீ வந்து என்னோட பாய் ஃப்ரெண்டை செடியூஸ் பண்ணணும்னு பார்த்தேன்னா உன் நிலைமை ரொம்ப மோசமாக இருன்னு சொல்லிட்டு, அப்போ நம்ம ஹீரோயின், அந்த ஹான் வந்து என்னோட டைப்பே கிடையாது, அவனை மேலே வந்துட்டு எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வாஷ்ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு போகும்போது, இவன் வேகமாக போயிட்டு பின்னாடி பிடிச்சி இழுத்துட்டு அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்தில் க்ளோஸாக போனதுமே, நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவன் ரொம்ப கோவமாயிட்டு அவளை ஃபோர்ஸ் பண்ணி இங்கே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அப்போ அவங்க அப்பா அங்கே வந்துட்டு அங்கே ஜெனிட்டு எங்கே ஹானை காணமேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அங்கே வந்துட்டு அவ
அவன் நோட்டீஸ் பண்ணா அங்கே நம்ம ஹீரோயினையும் காணோம். உடனே இந்த ஷா அவங்க வெயிட்ரஸ் அவங்க 2 பேரும் மாடியில் ஒன்றா இருக்காங்கன்னு சொன்னதும் அந்த விஷயத்த போய் சொன்னதுமே இவன் ரொம்ப கோவமாயிட்டு நீங்கள் என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. இவன் போர்ஸ் பண்ணி ஹீரோயினை வந்து பிடிச்சி கிஸ் பண்ணதுமே ஹீரோயின் பிடிச்சி அங்கே தள்ளி விட்டுட்டு எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லும்போது அப்படின்னா நீ அவனை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதை பற்றி உனக்கு என்ன வந்துட்டு சம்மந்தம் இருக்குது மரியாதை இங்கேருந்து போன்னு சொன்னால் இவங்க சோபாவில் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு திரும்ப விட்டு அங்கே போர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ரொம்ப கடுப்பாயிட்டு இருக்கு தன்னோட பிளான் எல்லாத்தையுமே சொதப்புறானேன்னு அங்கே அவன்பாட்டு அங்கே கிஸ் பண்ணி ஃபைட் பண்ணிலாம் வச்சுட்டு இருக்கான். அங்கே வெளியே அவங்க வர சவுண்டை கேட்டுட்டு ஹீரோயின் தயவு செஞ்சு என்னை இங்கேருந்து போக விட்டுரு இல்லைன்னா வந்துட்டு பிரச்சனையாயிருன்னு சொன்னால் திரும்ப பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இங்கே காதலே வாங்க மாட்டான். இவ கதவை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணா உள்ளே பார்த்தா அங்கே வந்துட்டு கதவு லாக் ஆகிருக்கு. ரொம்பவே வந்துட்டு ஷாக் ஆகி போயிட்டு உள்ளே 2 பேருமே சேர்ந்து இருக்காங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே பயங்கரமாக கத்திட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் உன்னோட அப்பாவோட பர்த்டே இன்னைக்கு எதுக்காக நீ இப்படி பண்ணுறேன்னு சொன்னாலுமே அவன் கேட்காம கிஸ் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா நம்ம ஹான் வந்துட்டு இந்த சைடில் வந்துட்டு இருக்கான். என்ன இங்கே கதவை போய் தட்டிட்டு இருக்கன்னு சொன்னதும் ரொம்ப ஷாக் ஆகிடுது. அப்போ நம்ம ஹீரோயின் கதவை ஓப்பன் பண்ணிட்டு என்னாச்சு ஏன் இப்படி வந்துட்டு பிரச்சனையாக பண்ணிட்டு இருக்கீங்க நான் டயர்டாக இருக்குன்னு தான் ரெஸ்ட் எடுக்க வந்தேன்னு சொல்கிறான். அதான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. நான் வந்துட்டு இப்போ உன்னை விட்டுட்டு போகிறேன் ஆனால் வந்துட்டு இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணேன்னா கண்டிப்பாக வந்துட்டு நான் வந்து உன்னை விடவே மாட்டேன் ஞாபகத்தில் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போயிருக்கான். ஹீரோயினுக்கு அப்போ தான் உயிரே வந்திருக்கு. பரவாயில்லையேப்பா நான் நினச்சதை விட பயங்கரமாக ஆக்டிங் பண்ணுறாளேன்னு சொல்லிட்டு இவன் பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே பர்த்டே விஷயம் வந்துட்டு ரொம்ப சூப்பராக சொன்னதுமே அப்போ அவங்க அப்பா ரொம்ப தேங்க்யூ சொன்னதுமே இவன் ரொம்ப பக்கத்தில் போயிட்டு என்ன வந்துட்டு நீ வந்து ஒரு பர்த்டே விஷயம் கூட ஓல்டு ஸ்பெஷன்லேயே வந்துட்டு சொல்லிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரொம்பவே வந்துட்டு ஜெனிக்கு கோவமாயிட்டுருக்கு. நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு என்னோட பையனை திருத்திடுவீங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவங்க அப்பாங்க வந்துட்டு பாராட்டிட்டு இருக்காரு. அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோயினுமே அதுக்கு தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. கண்டிப்பாக உங்கள் பையன் கூடிய சீக்கிரம் எல்லாத்தையுமே நல்லபடியாக கற்றுக்குருவாருன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் வந்து என்னோட ஃபியான்ஸே தானே என் கூட சேர்ந்து வாங்கன்னு சொல்லிட்டு அவள் கையை பிடிச்சதும் உன்னோட ஃபியான்ஸைன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் நீயா வந்துட்டு சொல்லிட்டு சுற்றுவியா மரியாதை இங்கேருந்து போன்னு சொன்னதும் அவங்க அப்பா நீ இப்படி தான் பேசுவியா நீ என் கூட சேர்ந்து வான்னு சொல்லிட்டு அங்கே கோமாயிட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. இந்த ஷாவுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு ரொம்ப கடுப்பாயிட்டுருக்கு. அப்படின்னா வந்து பிஸ்னஸை பற்றி சொல்லிக் கொடுக்கணும்னு இவ்வளோ ஏற்பாடு பண்ணியிருக்காங்களா நான் சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ நீ வந்து அவரை செடியூஸ் பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அந்த லவ் பைட்லாம் காமிச்சிட்டு அவள் பேசினதுமே நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது அதுக்கு மேலே எங்கர் பாய்ஸ் மேலே எனக்கு வந்துட்டு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு அவள் பாட்டு அங்கேருந்து இக்னோர் பண்ணிட்டு போயிட்டுருக்கான். ஷாவ் எல்லாரும் சேர்ந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்தா நம்ம ஹீரோயின் அவனை பார்த்துட்டு ஒரு விஷயம் யோசிக்கிறா. அவங்களோட அடாப்டட் ஃபாதர் ஷென்னன்றவர் அங்கே வந்து சொல்லியிருக்காரு உங்கள் அப்பா ஷாவை பற்றி எல்லா விஷயத்தையுமே கண்டுபிடிச்சி அவர் வந்து ஒரு சூப்பரான ரிப்போர்ட்டர் வேற போல். ஸோ அவர் எல்லாத்தையுமே வந்து வெளிக்கொண்டு வர்றதுக்கு ரெடி பண்ணார். ஆனால் வந்துட்டு உல்டாவாக இப்படி வந்துட்டு அவர் இறந்து போயிட்டாரு இதுக்கெல்லாம் காரணம் அவன் தான் அப்படின்ற விஷயத்த சொன்னதுமே நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக அவன் ஸ்டடி ரூமில் எல்லா விஷயத்தையும் வச்சிருப்பான்னு சொல்லிட்டு அவங்க ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அங்கே மெய்டிட்ட போய் ஷாவோட ஃபைல்ஸ் எல்லாம் வைக்கணும் அவரோட ஸ்டடி ரூம் எங்கன்னு கேட்டதுமே அவங்க வந்து வழியை சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயின் நீங்கள் கண்டிப்பாக வந்து எவிடன்ஸ் இருக்கும் அப்படின்ற சொல்லிட்டு வேமா அங்கே உள்ளே போயிட்டுருக்கா. அங்கே உள்ளே போய் எவிடன்ஸ் எல்லாமே இங்கே கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சதுமே அங்கே பார்த்தா ஒரு புக்கு கிடைக்கிது. அந்த புக்கில் வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா இவன் யாவுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கூட சேர்ந்து வெட்டிங் ட்ரெஸ்ஸில் இருக்கான். அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகிடுறா. இந்த பொண்ணு தானே அங்கே நியூஸ் ரிப்போர்ட்டருக்கு எல்லாமே அங்கே உனக்கு வந்து ரிப்போர்ட் வந்து கொடுத்தவ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு இவங்களுக்குள்ள வந்துட்டு என்ன ரிலேஷன்ஷிப் இவன் என்ன வந்துட்டு மறைச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு பயங்கர யோசனை வந்துட்டுருக்கு. அந்த ஃபோட்டோவுமே அவன் வந்துட்டு அங்கே கிளிக் பண்ணி வச்சிருக்கா. இவளை கண்டுபிடிச்சாதான் உண்மை எல்லாத்தையும் வெளியே கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்கா. அங்கே வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு ரெக்கார்டர் எல்லாமே அங்கே வந்து டேபிள் கடியில் வேற ஒட்டி வச்சுட்டு அவன் பேசுகிற எல்லாத்தையுமே கேட்கணும்னு சொல்லிட்டு வேமா வந்துட்டு அவங்க வந்துட்டு கிளம்பி போனா நம்ம ஹான் அங்கே வந்து அவளை பிடிச்சி இழுத்துட்டு இப்போ இவனோட ஸ்டடி ரூமில் நீ எதுக்காக இங்கே வந்த அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவனை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நிறைய தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் வந்தேன்னு சொன்னதும் உன் டேஸ்ட் எப்படி இருந்த கேவலமாக போச்சு. ஏன்னா வந்துட்டு அவன் நீ நினைக்கிற மாதிரி கிடையாது ஆள் பார்க்க வெளியே அழகாக இருக்கான்றதுக்காக யோசிச்சுட்டு இருக்கியா உள்ள ரொம்பவே மோசமான மனுஷன் அப்படின்றத சொல்கிறான். நீ ஒழுங்காக வந்துட்டு அவன்கிட்ட அந்த விலகிருன்னு சொல்லும் போது ஏன்னா அவனுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சா அப்படின்ற சொல்லி கேட்கும்போது என்ன அவனுக்கு மேரேஜ் ஆன விஷயம் இந்த கூ ஃபேமிலிக்கு மட்டும்தான் தெரியும் அப்புறம் எப்படி வந்துட்டு உனக்கு தெரிஞ்சிச்சு ஓ அப்படின்னா நீங்கள் அவ்வளோ தூரத்துக்கு வந்து க்ளோஸாக இருக்கீங்களா அதனால தான் உன்கிட்ட அந்த விஷயத்தை அவன் சொல்லியிருக்கானா அப்படின்றத சொல்லிட்டு ஆமாம் மேரேஜ் ஆயிடுச்சா ஆனால் நீ வந்துட்டு இதை பற்றி இதுக்கப்புறம் பேச தேவை கிடையாதுன்னு சொன்னதும் அந்த பொண்ணு எங்கே இருக்காங்கன்னு சொல்லி கேட்டதுமே இவன் வேகமாக பிடிச்சவங்க கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். வாயில் வேற பைட் பண்ணி வச்சதும் என்ன டாக் ஆயிட்டியா நீ அப்படின்ற சொல்லிட்டு அவ ரொம்ப கோவப்படுறா. நீ இப்படிலாம் கொஸ்டின் கேட்டால் நான் இந்த மாதிரி தான் சொல்ல முடியும் அந்த பொண்ணு வந்து பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் இருக்கா நீ ஒழுங்கா அவன்கிட்ட இருந்து விலகேறி இதுக்கப்புறம் நீ அந்த யாவை பற்றி எந்த விஷயத்தையுமே கேட்கவும் கூடாது அப்படின்றத சொல்கிறான்.
இந்த ஸ்டடி ரூம்குள்ள உள்ள வந்ததுமே ரொம்ப டவுட் ஆயிடுச்சுக்கு. இது எல்லாமே வந்து சேஞ்ச் ஆயிருக்க மாரியே இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, அங்க மெய்டு இவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு ஸ்டடி ரூம்குள்ள யாராச்சும் உள்ள போனத பார்த்தீங்களான்னு சொன்னதும், யார் எதுவும் தெரியாதுன்னு சொல்றாங்க. பட் அந்த ஒரு மெய்டு மட்டும் ரொம்ப பயந்து போய் அங்க வந்து நின்னுட்டுருக்காங்க. அப்ப ஷாவ் வந்துட்டு, "என்னாச்சு? நீ வந்துட்டு ஏன் இவ்வளோ பயமாயிட்டுருக்க? நீ யாரையாச்சும் உள்ள போனத பார்த்தியான்னு?" சொன்னதும், "இல்ல" அப்படின்றத அவங்க சொல்லிட்டுருக்காங்க. "உங்கள பார்த்தா தான் எங்களுக்கு பயமா இருக்குன்னு" சொன்னதுமே, அங்க வந்து அவங்களோட அசிஸ்டன்ட்டுமே அங்க சிசிடிவி ஃபுட்டேஜுமே செக் பண்ணி பார்த்தாச்சு பாஸ். எதுவுமே கிடைக்கலன்னு சொன்னதும், ரொம்பவே வந்துட்டு ஷாக் ஆயிடுது இவனுக்கு. அவனுமே செக் பண்ணி பார்த்துட்டுருக்கான். நான் தான் ஆல்ரெடி இந்த மெய்டிட்ட அங்க காச குடுத்து, நீ இத வந்துட்டு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். பட் அந்த லேடி எங்க காச வாங்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. எங்க பேரண்ட்ஸ காப்பாத்துறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ஸோ நான் உங்களுக்கு இந்த உதவிய பண்றேன்னு சொல்லியிருந்திருக்காங்க. சிசிடிவி ஃபுட்டேஜையுமே அவன் தான் வந்து டிலீட் பண்ண வச்சிருக்கான். நெக்ஸ்ட் அங்க ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தா, அவளவே பார்த்துட்டே இருக்கான். அப்ப அங்க ஜெனி வந்துட்டு சாப்பாடுலாம் கொண்டு வந்து குடுத்ததுமே, "இந்தா நீ இத சாப்பிடு" அப்படின்ற செட் அவட்ட குடுத்ததும், அங்க ரொம்ப கோவமாயிட்டு அவ சண்டை போட்டதுமே, ஹீரோயின், "ஐ திங்க் உங்கள நான் டிஸ்டர்ப் பண்றேன்னு நெனைக்கிறேன். இப்ப கிளம்புறேன்னு" சொல்லிட்டு அங்கருந்து போகும்போது, "நீ வந்துட்டு ஒழுங்கா இங்க வந்து இருந்துக்கோ. இல்லன்னு வச்சுக்கோமே, நீ இப்ப அந்த ஷாவ வந்து மீட் பண்றதுக்காக போறேன்னு சொல்லிட்டு போனேன்னா, நான் கண்டிப்பா வந்து அந்த சிசிடிவி கேமரா பத்தி சொல்லிருவேன்னு" சொன்னதும், "நீ சொல்ல மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு" சொல்லிட்டு ஹீரோயின் அங்கருந்து போனதும், இவன் ரொம்ப கோவமாயி போயிட்டு, அந்த கோவத்த எல்லாத்தையுமே ஜெனி மேல காட்ட ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயின பார்த்தா இந்த லொகேஷன கண்டுபிடிச்சு அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிடுறா. ஏன்னா இந்த லேடி யாரோ வந்துட்டு புதுசா இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அங்க நர்ஸுங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இவ எப்படியோ வந்துட்டு அந்த யாவோட அந்த ரூம கண்டுபிடிச்சு அங்க வந்து விழா. அங்க வந்துட்டு அவட்ட அங்க பேச ட்ரை பண்ணிட்டு இருந்தா. அவ சுத்தமா பைத்தியம் மாரி அங்க வந்துட்டு பேசுறா. அப்ப அங்க வந்துட்டு நம்ம ஹான்மே வந்து ரொம்ப டவுட் ஆயிடுச்சு. அவளோட லொகேஷன வந்து கண்டுபிடிக்க சொல்லிட்டு இருக்காரு. பட் வந்துட்டு ரொம்ப அங்க வந்துட்டு டவுட் ஆயிட்டு இருக்கு. அவ ஒருவேளை ஷாவோட சேர்ந்தா இருக்காளா அப்படின்ற சொல்லிட்டு இவனுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. பட் வந்துட்டு அங்க லொகேஷன் வந்துட்டு கரெக்டான இடத்துல இல்லன்றத சொல்றாங்க. இவனுக்கு ரொம்பவே வந்துட்டு சந்தேகமாயிட்டு, என்ன நடந்துட்டு இருக்கு? இவ எத வந்துட்டு மறைச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு வேகமா கிளம்பிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின், இந்த விஷயம் என்னன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு எங்க ஃபோனெல்லாம் காமிச்சதும், நீ யாருன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவ ஃபேஸ வந்துட்டு மாஸ்க கழற்றா. அப்ப அவளுக்கு புரிஞ்சுக்குது இது வந்துட்டு வேக்சின்னு சொல்லிட்டு. அதெல்லாமே பார்த்துட்டு அவ ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு, எனக்கு இந்த விஷயத்த பத்தி எதுவும் தெரியாதுன்னு சொன்னதும், உனக்கு எல்லாமே தெரியும்னு எனக்கு தெரியும். நீங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கன்னா அந்த ஃபேமிலி தான் அதுக்குமே காரணம். நீ எதுக்காக அவங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? நீ வந்து பண்ணியுமே வந்துட்டு உனக்கு என்ன கிடைச்சிச்சு? உன்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் அந்த ஷாவ் தான் வந்துட்டு இந்த கொலை எல்லாத்துக்குமே காரணம் உனக்கு தெரியும்ல. நீ வந்துட்டு ப்ளீஸ் எனக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னதும், அதான் வந்துட்டு கம்பெனில இருந்து எல்லாத்துக்குமே காம்பன்சேஷன் குடுத்துட்டாங்கல்ல அப்படின்றத சொன்னதும், காம்பன்சேஷனால என்னோட பேரண்ட்ஸ் திரும்ப எனக்கு கிடைச்சிருவாங்களான்னு சொல்லிட்டு அவ கேட்கிறா. தயவு செஞ்சு நீ சொன்னா புரிஞ்சுக்கோ. நீ நினைக்கிற மாரி கிடையாது. அவங்க ரொம்பவே டேஞ்சரான பெர்சன்ஸ் அப்படின்றத சொல்லும்போது, நம்ம ஹீரோயின், எனக்கு நீ எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணு. நான் உன்னை இங்க இருந்துமே வெளியே கூட்டிட்டு போயிருவேன்னு சொல்றப்ப, நர்ஸுங்க கதவ நாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவ வந்துட்டு ஒரு டாலர கையில குடுத்து, இத நீ வச்சுக்கோ உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொன்னதும், வேகமா அவ பயந்து விழுந்தடிச்சு அங்க ஓடி போயிடுறா. அவங்க எல்லாருமே உள்ள வரவுமே, அங்க வந்துட்டு கால் பண்ணி அவன்ட்டயுமே இன்ஃபார்ம் பண்ணதும், நீங்க வந்து தேடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்றத சொன்னதும், கார்ட்ஸ் எல்லாமே அவள வந்துட்டு அங்க வந்து பிடிக்கிறதுக்கு தொரத்திட்டு இருக்காங்க. ஹீரோயின் எப்படியோ எஸ்கேப் ஆகி கடைசியில நம்ம ஹான் இருக்க இடத்துக்கு அங்க போனதுமே, வேகமா வந்துட்டு அவன் பிடிச்சுக்கிறான். ப்ளீஸ் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்றத சொன்னதும், நான் ஏன் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்? ஷாவ்ட்ட போய் நீ கேட்க வேண்டியதானேன்னு சொன்னதும், தயவு செஞ்சு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு. இப்ப எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போ உன்னோட ஹெல்ப்புக்கு தேவை இருக்குன்னு சொல்லும்போது, அப்ப அவன் அப்படின்னா நீ வந்துட்டு என்ன என் கூட எப்போ இருப்பியான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது, நம்ம ஹீரோயின் வேகமா அங்கே வந்துட்டு உள்ளே போய் வந்து ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே குதிச்சிடுறா. அப்போ அங்கே அந்த ஷாவை பார்த்து அங்கே கார்ட்ஸ் எல்லாமே கூட்டிகிட்டு வந்ததுமே, இப்போ எதுக்காக இத்தனை பேர் இங்கே கூட்டிகிட்டு நைட் நேரத்தில் சுற்றிட்டு இருக்க, உனக்கு என்ன பொழுதா போல அப்படின்றத சொல்லிட்டு கேட்கும்போது, என் ஸ்டடி ரூம்லேருந்து ஒரு திருடன் வந்து எதையோ திருடிட்டு போயிட்டாங்க. அது வந்துட்டு யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். நீ எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு பதட்டமாயிட்டு இருக்க? ஏன் அந்த திருடனுக்கு ஏதாச்சும் இடம் கொடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னதும், உன் மூஞ்ச பார்த்தா தான் எனக்கு வந்து இரிட்டேட் ஆயிட்டு இருக்கு. அதனால தான் இப்போ நான் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும்னு பார்த்தா அப்பயுமே இங்கே வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். பட் அவன் அங்கேருந்து கிளம்புற மாதிரி இல்லை. கார்ட்ஸ் எல்லாமே பூல்குள்ள யாராச்சும் இருக்காங்களான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் பார்த்தா அங்கே தண்ணிக்குள்ளே ரொம்ப நேரமாக இருந்துச்சுக்கா. ஐயோ என்னோட பேரண்ட்ஸ் வந்து கொன்னவனை என்னால் வந்துட்டு கொலை பண்ண முடியாமல் போயிருமா, அவனை ரிவெஞ்ச் பண்ண முடியாமல் போயிருமான்னு சொல்லிட்டு அவளுக்கு அப்படியே மயக்க வர ஆரம்பிச்சதுமே, இவனை பார்த்தா கூல் அங்கே வந்துட்டு உட்காந்துடுறான். அங்கே நம்ம ஹானுக்கு வேற ரொம்ப நர்வஸ் ஆக ஆரம்பிச்சிருது. உள்ள அவள் வந்துட்டு இறந்து போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யார்ட்டையும் ஒரு மெசேஜ் போட்டு விடுறான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவனுக்கு கால் வந்துடுது. இப்படி வந்து அந்த லேடி இந்த சைடில் ஓடிட்டு இருக்காங்க வாங்கன்னு சொன்னதும், அவங்க எல்லாருமே அங்கேருந்து போனதுமே இவன் வேகமா உள்ளே குதிச்சு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே மூச்செல்லாம் கொடுத்து எப்படியே காப்பாற்றி அங்கே வெளியே கூட்டிகிட்டு வந்துடுறான். எனக்கு முழிப்பு வரும்போது, "நீ ஒன்றும் கவலைப்படாத. நீ இன்னும் உயிரோட தான் இருந்துட்டுருக்க" அப்படின்றத சொல்லிட்டு, "நீ என்ன அவ்வளோ தூரத்துக்கு அந்த ஷாவ வந்து லவ் பண்ணிட்டுருக்கியா? லவ் பண்ணுறதா இருந்தா நேரடியா இல்ல போய் அவன்ட்ட சொல்லணும். இப்படி வந்து ஒளிஞ்சு விளையாட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? உண்மைய சொல்லு. என்ன விஷயத்த நீ என்ட்ட இருந்து மறைச்சிட்டுருக்க? நீ எதுக்காக மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு" சொன்னதும், "இதெல்லாம் பத்தி உன்ட்ட சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்கு? சொல்ல முடியாதுன்னு" சொல்லும்போது, வேகமா புடிச்சு அங்க ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிட்டு, "நீ வந்து என்ன நெனச்சிட்டுருக்க? என்ன பார்த்தா உனக்கு என்ன இடியட் மாரியா தோணுதுன்னு" சொல்லிட்டு, அங்க நம்ம ஹீரோயின்ட்ட அங்க வந்து ஒண்ணா இருக்கணும்னு ட்ரை பண்ணிட்டுருக்கான்.
பட் அங்கே வந்துட்டு அங்கே மேனேஜர் வந்து கதவை நாக் பண்ணிடுறாங்க. அவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்ததுமே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு அப்படின்றத சொன்னதும் வேகமாக போயிட்டு இருக்கா. பட் இவே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு அங்கே கால் பண்ணுறான் அந்த மேனேஜருக்கு. அந்தால் பார்த்தா ஆல்ரெடி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே வெளியே வந்து நின்று கேட்டுட்டு இருந்திருக்காரு. நீங்கள் வந்துட்டு என்ன விஷயம்னு சொல்லிட்டு போது கண்டுபிடிங்க அப்படின்ற விஷயத்த சொல்கிறான் நம்ம ஹீரோயினை பற்றி. ஆனால் ஹீரோயினுமே போயிட்டு இருக்கும்போது ஷாவ் அங்கே வந்துட்டு என்ன 2 பேரும் இந்நேரத்தில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம், வேற என்ன பண்ணிட்டு இருப்போம்னு சொல்லும் போது அங்கே அவனுக்கு அந்த மேனேஜர்லேருந்து கால் வந்துடுது. நான் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே போகிறான். அப்போ அங்கே நம்ம ஷாவ் வந்து கேட்குறான், என்ன வந்துட்டு ஏதாச்சும் வந்து விஷயமா என்கிட்ட சொல்லுங்கன்னு சொன்னதுமே, நீ இப்போ எதுக்காக வந்துட்டு இந்த விஷயத்தெல்லாம் பற்றி இங்கே வந்து கேட்டுட்டு இருக்க, உன்கிட்ட சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்குது, நாங்கள் ஒர்க் தான் பண்ணிட்டு இருந்தோம், நீ வந்து உன் வேலை ஏதோ பாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். அப்போ அங்கே ஒரு விஷயம் அவனுக்கு ஞாபகம் வருது. அங்கே வந்து மேனேஜர் சொல்லியிருக்காரு இப்படி அவங்க அப்பா வந்து இறந்து போன விஷயங்கள் எல்லாத்தையுமே. ஸோ அதெல்லாமே அவன் யோசிச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வந்துட்டு உண்மையிலேயே நீ அந்த ஷாவை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இதை பற்றி நான் உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொன்னதும், அப்புறம் ஏன் ஸ்டடி ரூம்குள்ளே போனேன், அப்புறம் ஏன் அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல் போனேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கொஸ்டின் கேட்டதும், உன்கிட்ட இதெல்லாம் சொல்லணும்னு அவசியமே கிடையாது, உன் வேலை ஏதோ பார்த்துட்டுன்னு சொல்லிட்டு அவள் போகும்போது, உன்னை கண்டிப்பாக வந்துட்டு கூடிய சீக்கிரம் என்ன விஷயம் நான் கண்டுபிடிப்பேன் அவன் சொன்னதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகி போயிடுது. என்னோட டோட்டல் ஐடென்டிஃபைவே நான் மாற்றிட்டு வந்தேன், பட் இருந்தாலும் இவனுக்கு என் மேலே டவுட் வந்துருச்சான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு இருக்கு. நெக்லஸில் என்ன வந்து எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவுமே தெரியாமல் அதவே பார்த்துட்டு இருக்கா. அப்போ அவன் அந்த ரெக்கார்டரை பொருத்தி வச்சுட்டு வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துடுது. ஸோ அவங்க வந்து என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவள் கேட்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. எங்கள் ஷாவ் அவங்க அசிஸ்டண்ட்டை அந்த பென்ட்ரைவை எப்படியாச்சும் நீங்கள் தேடி கண்டுபிடிக்கணும், அதில் தான் வந்துட்டு எல்லா எவிடன்ஸுமே இருக்குது அப்படின்றத சொல்கிறான். ஸோ வந்துட்டு அதை எல்லாத்தையுமே அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கும்போது இவனுக்கு ஏதோ டவுட் ஆகிருது. அங்கே பெண் கீழே விழுந்ததுமே கீழே எடுக்க போனால் அங்கே வந்து ரெக்கார்டருக்கு எடுக்கவுமே அங்கே அவன் எடுத்ததுமே ஹீரோயின் புரிஞ்சுக்கிறா இதை வந்து கழட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அப்படின்னா இந்த ரூம்க்கு ஆள் வந்தது கன்ஃபார்ம் தான் சொல்லிட்டு அவனுக்குமே அங்கே உறுதியாகிருது. இங்கே நம்ம ஹானுக்கு வந்து கால் வந்துடுது, இப்படி வந்து அவன் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு பயமாயிட்டு நம்ம ஹீரோயின் அவன் சேஃப்டியாக பார்த்துக்கிற சொல்லிட்டு இருக்கான். இங்கே அவங்க அப்பா வந்துட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு அவன் வந்து எல்லா விஷயங்களையுமே கண்டுபிடிச்சிட்டான், ஸோ நீ வந்து கவலைப்படாத, ஆனால் எல்லா ஏற்பாடையுமே நான் பக்காவாக பண்ணிட்டேன், நீ கண்ட்ரி சைட்லேருந்து வந்த பொண்ணு மாதிரி தான் இருக்கும், யாருக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னதும் அங்கே உடனே வந்துட்டு நம்ம ஷாவை காமிக்கிறாங்க. அவன் வந்துட்டு எனக்கு என்னமோ அங்கே வந்து யார் இருந்ததுன்னு சொல்லிட்டு தெரியணும்னு சொன்னதுமே அங்கே வந்துட்டு இருந்தது மேலே 2 பேர் தான், ஒன்று வந்துட்டு அங்கே ஜெனி, இன்னொன்று வேங்ஸி அப்படின்ற சொன்னதும் எனக்கு வேங்ஸி மேலே தான் டவுட்டாக இருக்குது, நீ அவளை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு விவரமாக விசாரித்து சொல்லுன்னு சொல்கிறான். பட் அதுக்கு முன்னாடியே அந்த மெய்டை போட்டு அவன் அடித்து அங்கே கொலையுமே பண்ணிடுறான். அந்த பொண்ணுகிட்ட உண்மையை கேட்டால் அவங்க வந்துட்டு சொல்ல மாட்டாங்க. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னதுமே உன் பேரண்ட்ஸை கொலை பண்ணிடுவேன்னு சொன்னதும் அந்த ரூமில் வந்தது ஒரு லேடி தான், பட் அவங்க ஃபேஸை நான் பார்க்கல, பேரும் தெரியாதுன்னு போய் சொல்லிடுறாங்க. நீ வந்துட்டு இப்போ ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கன்னு சொல்லிட்டு அவளையுமே அடித்து கொலை பண்ணிடுறான். நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு கிளம்பி வந்தா அவங்க அப்பா கூட சேர்ந்துருக்கிற ஃபோட்டோவை வந்து அங்கே அந்த சாவை வந்துட்டு பரப்பி விட்டு அவளுக்கு தப்பான ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. பட் ஹீரோயின் எதை பற்றியுமே கவலைப்படலை. அங்கே போயிட்டு அதை வந்து பார்த்துட்டு அவளுக்கு ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்தாலுமே கண்டுக்காமல் இருக்கவுமே அங்கே மேனேஜர் வந்து பேசிகிட்டு இருக்காரு, இப்போ என்ன பண்ணலான்னு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது நம்ம ஹான் வந்து இப்படி ஆஃபீஸில் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கதை பார்த்துட்டு இந்த ஃபோட்டோவை மரியாதையை இப்போ எல்லாருமே டிலீட் பண்ணுங்க, இல்லைனா அவங்க எல்லாத்துக்குமே இங்கே வேலை இல்லாமல் போயிடும், மற்றவங்கள பற்றி காசை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். நம்ம ஹீரோயின் அவன் மீட் பண்ண வரும்போது அவள் பார்த்து அங்கே வந்துட்டு எதுவுமே நார்மலாக கண்டுக்காமல் இருக்கா. ஏன்னா வந்துட்டு உன்னோட ரெப்புடேஷனை பற்றி உனக்கு எதுவும் கவலையே இல்லையான்னு சொன்னதும் என்னை பற்றி நீ ரொம்ப கவலைப்படுற மாதிரி இருக்கே என்னாச்சு அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹான் வந்துட்டு நீ இப்போ எதுக்காக ஒன்றுமே நடக்காத மாதிரி பிஹேவ் பண்ணுற அப்படின்ற சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா என் மேலே லவ் எதுவும் வந்துருச்சான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அப்போ அந்த ஜெனி இவளுக்கு வயசான பர்சனை வந்து கரெக்ட் பண்ணி அவங்க கூட இருக்கிறது தான் பிடிக்கும், ஸோ நீ என்னோட ஃபேன் சைட்டு வந்து ஒழுங்காக விலகி இருன்னு சொன்னதும் மரியாதையாக பேசிக்கோன்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப கோவப்படுறான். நான் வந்து உன்னோட ஃபேன்ஸ் ஏன்னா நீ எனக்கு சப்போர்ட் பண்ணணும், அவளுக்கு என்ன சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்ன வந்து பேசிகிட்டு இருக்கேன், நான் வந்துட்டு எப்போ உன்ட்ட வந்துட்டு மேரேஜ் பண்ணுறேன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். நான் இதுக்கு ஏதாச்சும் வந்துட்டு நீ பண்ணிட்டு இருந்தேன்னா இந்த மேரேஜை வந்துட்டு கேன்சல் பண்ணிட்டேன்னா ஒரு ரெப்புடேஷனே கெட்டு போயிடும்னு சொன்னதும் அப்படியா ரொம்ப சந்தோஷம், மரியாதையாக போய் இப்போவே வந்துட்டு கேன்சல் பண்ணிவிடு, இல்லைன்னா உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே காட்ஸையுமே வச்சு அவளை அடிச்சு அங்கே இழுத்துட்டு போக சொல்லிடுறான். இப்போ ஹீரோயின் இதெல்லாம் எதுக்காக நீ பண்ணிட்டுருக்க அப்படின்ற செட் அங்கே கேட்டதுமே இப்போ நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்னு தெரியுது, இப்போயாச்சும் உண்மையை சொல்லு, உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா, நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்ற செட் எங்கள் பக்கத்தில் பிடிச்சி இழுத்ததுமே ஹீரோயினுக்குமே ரொம்ப நர்வஸ் ஆகிட்டுருக்கா. அவனை அவ்வளோமே ரொம்ப லைக் பண்ணிட்டுருக்கா. பட் அவள் எதுவுமே பேசாமல் ஒன்றும் தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு போனதும் இவன் ரொம்ப கஷ்டமாயிட்டு திரும்பவுமே போய் அங்கே வந்து ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஸோ அவங்க ஃப்ரெண்டு எல்லாருமே இவனுக்கு லவ் தான் வந்துருச்சு போல், நீ என்ன அந்த வேங்ஸியை நினச்சி கவலைப்பட்டுருக்கியா, ஒரு தடவை என்ஜாய் பண்ணிட்டா தூக்கி போட்டணும்னு சொல்லிட்டு ஹீரோயினை இன்சல்ட் பண்ணி பேசினதும்
சொன்னதும் அங்கே ரொம்பவே கோவமாயிட்டுருக்கு. அவங்க அப்பா அந்த ஷென்னோட சேர்த்து வேற பேசி வைக்கிறாங்க. கோவப்பட்டவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பயங்கரமாக போட்டு சண்டை போட்டு அடித்து உருள ஆரம்பிச்சிடுறான். ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்குமே கோவமாயிட்டு அங்கேருந்து விட்டுட்டு போயிடுறாங்க. அப்போ கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி இங்கே வர வச்சதுமே என்னாச்சு இவனுக்கு இப்படி அடிபட்டு போய் கிடக்கான்னு சொன்னதும் வேற ஒன்றும் இல்லை வேங்க்ஸ்ன்ற லேடியை பற்றி பேசி தான் அப்படி வந்துட்டு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. இவனுக்கு என்ன ஏன் மேலே எவ்வளோ தூரத்துக்கு அக்கறை, எனக்காக இவன் ஃபைட் பண்ணுற லெவலுக்கு ஃப்ரெண்ட்ஸோட ஆளாயிட்டானான்னு சொல்லிட்டு அங்கே வீட்டுக்கு வந்துட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. அவளுக்குமே அவன் மேலே லவ் வர ஆரம்பிச்சிருது. அங்கே போயிட்டு அவனுக்கு வந்து மெடிசன்லாம் போட்டுட்டு இருக்கும்போது அவன் நம்ம ஹீரோயினோட பேரை சொல்லி அங்கே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அவளை அங்கே பார்த்ததுமே அவன் வந்துட்டு க்ளோஸ் ஆகிட்டு கிஸ் பண்ண ட்ரை பண்ணதும் நீ என்ன பண்ணிட்டு இருக்க என்ன விடுன்னு சொன்னதும் நான் லவ் பண்ணுறேன்றது உனக்கு ஏன் புரியவே மாட்டுதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். பட் ஹீரோயின் இந்த டைம் அவனை வந்துட்டு முடியாதுன்னு சொல்ல மாட்டான். அவளுக்குமே ரொம்பவே அவனை பிடிச்சிருக்கு. 2 பேருமே சேர்ந்து அங்கே கிஸ் பண்ணிட்டு அங்கே ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் அவளுக்கு முழிப்பு வரும்போது நைட்டு நடந்த எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு நான் என்ன வேலை பண்ணி தொலைஞ்சிட்டேன், நானே வந்து ஒத்துக்கிட்ட மாதிரி பண்ணிட்டேனேன்னு சொல்லிட்டு வேமா அங்கேருந்து போனதும் இவன் வேமா பிடிச்சி பக்கத்தில் இழுத்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கு அப்படின்றத சொல்கிறான். விடு நைட்டு நடந்தெல்லாம் நீ மறந்துடுன்னு சொன்னதும் நைட்டு நடந்தது என்ன போய் மறக்க முடியும், நம்ம ஜஸ்ட் வந்துட்டு என்ன பெட் மாட்டேன்னு சொல்ல வரையா, நான் உன்னை ரொம்பவே லைக் பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாதுன்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அப்போ அங்கே வந்துட்டு கால் வந்துடுது அவளுக்கு, நான் இப்போ வந்துட்டு கிளம்பி போகணும் முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லி அங்கே உடனே வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிளம்பி போயிட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்படி வந்துட்டு அந்த பொண்ணை வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து மாற்றிட்டாங்கன்ற விஷயம் தெரிஞ்சதுமே இவன் உடனே அங்கே கிளம்பி போனதும் இவன் அங்கே வந்துட்டு கால் பண்ணிட்டு என்ன விஷயம்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு இவனுமே பின்னாடியே போயிட்டுருக்கான். அப்போ அந்த பொண்ணு உள்ளே போய் பார்த்தா ஆளை காணோம். இவன் ரொம்ப அரண்டு போயிட்டு எங்கே போயிட்டான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அவள் கையை கட் பண்ணிட்டு அங்கே சூசைட் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்கா. ஏன் இப்படி கையை கட் பண்ணிக்கிட்டேன், நான் தான் உன்னை காப்பாற்றுறேன்னு சொன்னேன்லன்னு சொன்னதும் அவனை மாதிரி ஒரு மிருகத்திட்ட இருந்து யாரையும் காப்பாற்ற முடியாது, நீ பழி வாங்கணும்னு சொல்கிற இல்லை, நீ ஒன்றும் கவலைப்படாத, அந்த டாலரில் தான் எல்லா விஷயமே அடங்கியிருக்கு, நீ அதை வச்சு கண்டுபிடிச்சி காப்பாற்றிக்கோ, நான் வந்துட்டு அவ்வளோதான் சொல்ல முடியும், நான் வந்துட்டு சாகிறதுக்கு முன்னாடி எல்லா உண்மைகளையும் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு அந்த பொண்ணு இறந்துமே போயிடுறா. ஹீரோயின் ஹக் பண்ணிட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சதுமே ஹானுக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிருது. ஏன்னா வந்துட்டு கடைசியில் வந்துட்டு ஷாவை பழி வாங்குறதுக்காக தான் இங்கே வந்திருக்கான்ற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சு போயிடுது. ஹீரோயின் ரொம்ப கவலைப்படுறா, எனக்காக ஹெல்ப் பண்ண போய் தான் இந்த பொண்ணுக்கு இந்த நிலைமையாயிருச்சு, கடைசியில் இவ்வளோ வந்துட்டு அவன் கொலை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டான் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவள் ஃபீல் பண்ணுறா. இதுக்கப்புறமே நான் அவனை சும்மா விட மாட்டேன், கண்டிப்பாக அவன் பண்ண பாவங்களுக்கு அவன் கண்டிப்பாக வந்து தண்டனை அனுபவிச்சே ஆகணும்னு சொல்கிறா. அப்போ அவங்க 2 பேருமே சேர்ந்து வெளியே வரும்போது அங்கே ஷாவ் அதெல்லாமே பார்த்துட்டு ரொம்ப ஷாக்காகி போயிடுறான். அப்போ அங்கே அசிஸ்டண்ட்டுமே அந்த ரிப்போர்ட்டரோட அங்கே பொண்ணு தான் இவங்க அப்படின்றத சொன்னதும் அப்படின்னா வந்துட்டு உண்மை எல்லாத்தையும் கண்டுபிடிக்க வந்திருக்காளா, இவளுக்கு அவங்க அப்பாவோட நிலைமை தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு இவளுக்கு என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியல அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹான் கேட்குறான், இப்போயாச்சும் நீ சொல்லு, உனக்கு ஏதாச்சும் நான் ஹெல்ப் பண்ணவான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அங்கே காரை கொண்டு வந்து கிட் பண்ண வந்ததுமே வேமா இவ்வளோ பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இவன் ஊடால போய் விழுந்து அடிபட்டு போயிடுது. அங்கே வேமா வந்துட்டு காப்பாற்றிட்டு ஹீரோயின் அழுதுட்டு இருக்கும்போது திரும்பவுமே கிட் பண்ண வர்றாங்க. பட் அதுக்குள்ளே ஹானோட ஆளுங்க எல்லாருமே வந்துட்டு அங்கே காப்பாற்றி அந்த ஆளையுமே அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டலில் அவனுக்கு முழிப்பு வரும்போது நம்ம ஹீரோயின் கூட இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமாயிட்டுருக்கு. உனக்கு என்ன நல்லா ஆயிடுச்சா, எந்திரிச்சிட்டியா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசும்போது நான் இப்போ ரொம்பவே முடியாமல் இருந்துச்சுக்கேன் அப்படின்னா நீ தானே கேர் பண்ணி பார்த்துக்கணும், எனக்கு தண்ணி கொடுன்னு சொன்னதும் ஐயோ என்னால் முடியலையேன்னு சொல்லிட்டு அங்கே ட்ராமாலாம் பண்ணுறான் ஹீரோயின். அதுக்கப்புறம் வந்துட்டு புரிஞ்சுக்குது லைக் பண்ணுறான்னு சொல்லிட்டு வேணுங்கனே தான் பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு எல்லாமே வந்துட்டு கேர் பண்ணி பார்த்துட்ருக்கா. சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தா என் கை வலிக்குது சாப்பிட முடியலன்னு சொன்னதும் தலையில் தான் அடிபட்டுச்சு, கைக்கு என்னன்னு சொன்னதும் கையெல்லாம் ரொம்ப வலிக்குதுன்னு சொன்னதுமே சாப்பாடையுமே அவங்க ஊட்டி விட்டுச்சேக்கா. அப்போ வேமா அவன் வந்து பக்கத்தில் பிடிச்சி இழுத்ததும் ஏன் உன் கையை நான் இப்போ வலிக்கலையான்னு சொல்லிட்டு கேட்டதும் ஷாவுக்கு வந்துட்டு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சு அங்கே அந்த பொண்ணையும் கொலை பண்ணிட்டான், மெய்டையுமே கொலை பண்ணிட்டான், அவன் உன்னை கொலை பண்ணுறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவான், தயவு செஞ்சு நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ, அதான் உனக்கு நல்லது, கண்டிப்பாக நான் இந்த விஷயத்தில் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொன்னதும் அவன் உன்னோட பிரதர், நீ அதையும் மீறி வந்துட்டு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவேன் நீ சொல்லிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு கேட்டதும் அவன் பிரதராக இருக்கலாம், பட் ஒரு திருடனுக்கு ஒரு கொலகாரனுக்கு நான் எப்பயுமே சப்போர்ட் பண்ண மாட்டேன், அவனை நான் எப்பயுமே ஹேட் தான் பண்ணிகிட்ருக்கேன், இதனால தான் அவனை எனக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறான். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்லு, நீ என்ன லவ் பண்ணிகிட்ருக்கியான்னு சொல்லிட்டு கேட்டால் நம்ம ஹீரோயின் ரொம்ப அமைதியாக இருக்கா. நீ எனக்கு இப்போ எந்த ரிப்ளையும் பண்ண வேணாம், பட் உன்னோட ரிப்ளைக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு அவன் சொல்கிறான். அங்கே கிஸ் பண்ண போகும்போது கரெக்டாக அவங்க அப்பா வந்துடுறாரு. யார் இதை பண்ணதுன்னு சொல்லிட்டு கேட்டதும் எல்லாம் அவங்க அருமை புள்ளதான்னு சொன்னதுமே இவனுக்கு எப்பயும் பிடிக்காது. ஸோ அதனால் அவர் பொய் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ப மாட்டாரு. என்கிட்ட நீ எதுக்காக ஜெனிட்ட வந்து மேரேஜ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக பேசியிருக்கேன்னு சொன்னதும் நான் சொன்னேன் நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு, உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வாட்டு வாக்கு கொடுத்தீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியுமான்னு சொல்லிட்டு சண்டை போடுறான். அவருக்கு புரிஞ்சுக்குது இவன் வேங்ஸியை லவ் பண்ணிட்டு தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு வச்சு
நீங்கள் வந்துட்டு என்ன வேலைக்காக வந்தீங்கன்னு தெரியலன்னு சொன்னதும், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி எப்பயும் எதுவும் நடக்க போகிறது கிடையாது, கண்டிப்பாக நான் வந்த வேலையை மட்டும்தான் பார்ப்பேன்னு சொன்னதும், நீங்கள் என் நம்பிக்கைக்கு பாத்திரமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன்னு அவர் சொல்கிறாரு. அங்கே மிஸ்டர் ஷென்மே வந்ததுமே நீங்கள் அப்படின்ற சொல்லி கேட்கும்போது, நான் வந்து இவளோட அடாப்டட் ஃபாதர் தான் அப்படின்றத சொன்னதும், உங்களை பற்றி தான் தப்பான ரூமர்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு, ஸோ கம்பெனிக்கு வந்துட்டு ஏகப்பட்ட ப்ராப்ளம் ஆகிட்டுருக்கு, எல்லாத்தையுமே நீங்கள் சார்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்றத சொன்னதும், அங்கே அவங்களுமே ஓகேன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின்ட்ட ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸ்லாம் அவர் கொடுக்குறாரு. நம்ம ஹீரோயினுமே இந்த செயினில் தான் அந்த பொண்ணு வந்துட்டு எல்லாமே வந்து எவிடன்ஸ் இருக்குன்னு சொன்னா, நீங்கள் இதை வந்து என்னென்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறா. பிறகு ஹான் பார்த்தா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து கிளம்புனதும், இப்போ எதுக்காக நீ என் கூட சேர்ந்து வந்துட்டுருக்கான்னு சொன்னதும், நான் இப்போ தான் முடியாமல் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்கேன், என்னை உன் வீட்டுக்கு கூட கூட்டிகிட்டு போக மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டாங்க. பெரிய ட்ராமாவை பண்ணிகிட்ருக்கான். ஸோ இவன் போய் தான் பேசுகிறான்னு தெரியும், இருந்தாலுமே சரி வான்னு சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதுமே நம்ம ஹீரோயின் அவன் பிடிச்சவங்க கிஸ் பண்ண ஆரம்பித்ததும், என்ன பண்ணிகிட்ருக்க, உனக்கு இப்போ தான் உடம்பு முடியாமல் இருக்குது, அதுக்குள்ளே என்ன அப்படின்ட்டு சொல்லி கேட்டதும், யார் சொன்னது, நீ வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்தா தானே நான் ஹெல்த்தியாக இருக்கானா இல்லையான்னு சொல்லிட்டு உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவ கூட சேர்ந்து அவங்க ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கான். நம்ம ஹீரோயின் இதான் ஃபைனல், இதுக்கப்புறம் நான் அவனை விட்டுட்டு போயிடுவேன், உன்னோட லைஃப்பில் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் கூட சேர்ந்து அவன் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் அவளுக்காக வந்து அவன் சாப்பாடுலாம் ரெடி பண்ணி கொடுத்ததுமே நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே வந்துட்டு அவங்க அப்பா கால் பண்ணி ஒரு முக்கியமான பார்ட்டி இருக்குது நீ வான்னு சொன்னதுமே புரிஞ்சுக்குது ஏதோ ஏற்பாடுன்னு சொல்லிட்டு, நீமே என் கூட சேர்ந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி வா அப்படின்றத சொல்கிறான். இந்த ஜெனியை பார்த்தா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கா, எனக்கு என்கேஜ்மெண்ட் பார்ட்டி வச்சிருக்காரு போல், ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கா. நான் கண்டிப்பாக வந்துட்டு நல்லபடியாக இருப்பேன் அங்கிள் அப்படின்றத சொல்கிறான். அவங்க ஃபேமிலி எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கு. அங்கே உள்ளே என்ட்ரி ஆகும்போது நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு அவங்க உள்ளே வந்ததுமே அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிருது. அங்கே போனதுமே ஹீரோயின் கையை விட்றா. அங்கே வந்து என்கேஜ்மெண்ட் பார்ட்டின்றது அப்புறம் தான் தெரியுது. நீ எதுக்காக இங்கே வந்த போது இங்கேருந்து கிளம்புன்னு சொன்னதுமே, நீ வந்துட்டு என்ன வந்து பேசிகிட்டு இருக்க, ஒழுங்காக வாய மூடுன்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பாட்ட என்ன இதெல்லாம் சொன்னதும், என்கேஜ்மெண்ட் உனக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொன்னதுமே, யாரை கேட்டு நீங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க, எனக்கு வந்துட்டு அவளை பிடிக்கவே இல்லை, நீங்கள் வந்துட்டு வந்து மேரேஜ் பண்ணி வைக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிடுறான். அதெல்லாமே கேட்டுட்டு அவங்க அப்பாவுக்கு கோவம் ஆகிட்டு, பார்த்து பேசிக்கோ, கூப்பிட்டு வச்சு அசிங்கமாகப்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே இந்த ஜெனியுமே ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கா. அப்போ அவங்க அப்பா இதெல்லாம் என்ன ஆல்ரெடி மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆனது தானே, எதுக்காக இப்போ முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது, நான் எப்போ ஒத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஹீரோ சண்டை போயிடுறான். நீ வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கிட்டாகணும்னு சொன்னதும், உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வந்துட்டு மேரேஜ் பண்ணி வச்சிங்கன்னா நான் வந்துட்டு ஏற்றுக்க முடியுமான்னு சொல்லிட்டாங்க. பயங்கரமாக வந்துட்டு அவன் கோவப்பட்டுட்டு இருக்கான். அப்போ அவங்க அப்பா அங்கே வந்து நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு, நீ என்ன சொன்னாலும் அவன் கேட்பான்லம்மா, தயவு செஞ்சு சொல்லி அவனுக்கு புரிய வை, இந்த மேரேஜ் ரொம்பவே இம்பார்ட்டன் அப்படின்றத சொன்னதும், நம்ம ஹீரோயின் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் வந்து புரிய வைக்கிறேன்னு சொல்லிட்டு, நீ கண்டிப்பாக வந்துட்டு அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிறணும், அதான் உன்னோட லைஃபுக்கு ரொம்ப நல்லது, இல்லைனா உன்னோட ஃபேமிலி இருக்க எல்லாமே உன்னை விட்டு போயிடுச்சுன்னா நீ என்ன பண்ணுவேன்னு சொன்னதும், எனக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது, நான் வந்து ஒன்று தான் ரொம்ப லைக் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவன் கோவமாக ஆரம்பிச்சிடுறான். என்ன வந்துட்டு வேலை பண்ணிகிட்ருக்க, நான் வந்துட்டு ஒன்றை லைக் பண்ணிட்டு இருந்தா நீ வேற ஒருத்தையை போய் மேரேஜ் பண்ண சொல்லுவியா, நீ வந்துட்டு உண்மையிலே நான் வந்துட்டு அவளை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்குறான். நம்ம ஹீரோயின் மனசை கல்லாக்கிட்டு ஆமான்னு சொன்னதுமே, சரி ஓகே நான் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்றத சொன்னதும் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுங்க வந்துட்டு மேரேஜுக்காக வந்துட்டு ஓகே சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. ஷா வந்துடுறான். மேரேஜை வந்து பிடிக்காதவங்களுக்கு எப்படி நீங்கள் போய் பண்ணி வைக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு இங்கே கேட்குறாங்க. உண்மையிலே வந்துட்டு அவனை வந்துட்டு உனக்கு பிடிக்கலையா அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது அவன் ஆமான்னு சொன்னதுமே அப்படியான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு வீடியோ வந்து ப்ளே பண்ணி விடுறான். ரெண்டு பேரும் வந்துட்டு ஒன்றா ரொமான்ஸ் பண்ண வீடியோ போல் அவங்க ஃப்ரெண்டு ஜியை மீட் பண்ணிவிட்டு அந்த வீடியோ கேட்டு மிரட்டி இருக்கான். பட் அவன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதும், உன்னோட ஃபியான்ஸையை போட்டு தள்ளிடுவோன்னு சொல்லிட்டு அங்கே வந்து மிரட்ட வசதான் அவன் பாவம் பயந்து போயிட்டு அந்த வீடியோ கொடுத்து விட்டுருக்கான். ஸோ வந்துட்டு இந்த வீடியோஸ் எல்லாமே லீக் ஆனதுமே, இங்கே பாரு அசிங்கத்தை ரெண்டு பேருமே சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதும் அங்கே பயங்கரமாக வந்துட்டு கோவமாயிருது எல்லாருக்குமே. நீ வந்துட்டு என்கிட்ட போய் சொல்லியிருக்க, அங்கே வந்துட்டு நான் கேட்டதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொன்னேன், ஆனால் ரெண்டு பேருக்கு நடுவில் என்ன போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வேற கோவப்படுறாரு. அந்த ஜெனி அவங்க ஃபேமிலி எல்லாருமே நம்ம ஹீரோயின் அங்கே தரக்குறவாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே இருக்க எல்லாருமே அசிங்கமாக பேசினதும், வாயை முடிட்டு பேசாமல் இருங்க, நான் உண்மையிலே இவ்வளோ மட்டும்தான் ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன், இவ்வளோ தான் மேரேஜ் பண்ணுவேன் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹான் அங்கே பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிச்சிடுறான். அந்த ஷாவ் அதெல்லாமே பார்த்துட்டு, பரவாயில்லையேப்பா லவ் வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு கண்ணை மறைச்சிட்ருக்கா அப்படின்ற சொன்னதும், நீ வாயை மூடு அப்படின்ற சொல்லிட்டு அவங்க அப்பா கோவப்படுறாரு. நீ வந்துட்டு இப்போ எல்லாத்தையும் வந்து விட்டுட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கியா, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எதுவுமே உனக்கு கிடைக்காது அப்படின்ற சொல்கிறாங்க. அங்கே அவங்க அப்பா நீங்கள் வந்து முடிவுகளை பார்த்து எடுங்க, இல்லைன்னு வச்சுக்கோங்களே உங்களுக்கு நல்லதாக இருக்காது, எல்லாமே வந்துட்டு உங்கள் கையை விட்டு போயிடும்னு சொல்லிட்டு அவங்க வேறு வாய்க்கு வந்தபடி இங்கே பேசுகிறாங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து மொத்தமாக நம்ம ஹீரோயினை தான் கரைச்சி கொட்டினதும் அப்போ அங்கே ஹான் ரொம்ப கோவமாயிட்டு, உங்களுக்கு எப்போக்கு தான் வந்து கண்ணுக்கு தெரிய போகுது, எப்பயுமே அவனை
அவனை தான் ரொம்ப பிடிக்கும், என்ன ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் அவனுக்கு தூக்கி கொடுக்க போகிறீங்களா, கொடுத்துட்டு போங்க, எனக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது, எனக்கு இவர் இருந்தால் போதும் அப்படின்ற சொன்னதும் ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அந்த ஷாவோட பிளான் எல்லாமே தெரிஞ்சுக்குது. வேணுனே தான் பண்ணிட்டுருக்கான், சொத்து எல்லாமே அவனுக்கே கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம ஹான்ட்ட நான் வந்துட்டு உண்மையிலே ஒன்று லைக்கே பண்ணலை, நான் எப்பயுமே ஒன்று மாதிரி ஆளுகிட்ட போய் ஏன் லைக் பண்ண போகிறேன், நான் சும்மா வந்து ட்ராமான்னு தான் பண்ணிட்டு இருந்தேன், உன்னை விட்டுட்டு நான் இதுக்கப்புறம் போயிடுவேன், நீ ஒரு சரியான லூசர், ஒன்றே மேலாமல் நீ கையை வீசிட்டு வந்தேன்னா உன் கூட சேர்ந்து நான் எப்படி இருப்பேன்னு சொல்லிட்டு கேட்டதும் நீ போய் தானே பேசிகிட்டு இருக்க எனக்கு தெரியும்னு சொன்னதும் நான் ஏன் போய் சொல்ல போகிறேன், நான் வந்து கண்டிப்பாக ஒன்றை மாதிரி ஆள் கூட சேர்ந்து இருக்க மாட்டேன், நீ எனக்கு தேவை கிடையாது, ஃபன் பண்ணி முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் சொல்லிட்டு அவன் மனசை கல்லாக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே அங்கேருந்து போயிட்டுருக்கா. அதெல்லாம் அவன் கேட்டுட்டு இவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. அப்போ அங்கே அந்த ஜெனி வந்து ஹாப்பியாகிட்டு நம்ம இதுக்கப்புறம் வந்துட்டு சேர்ந்து சந்தோஷமாக இருக்கலாம்னு சொன்னதும் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு மரியாதை இங்கேருந்து போயிரு, உன் கூட சேர்ந்து நான் மேரேஜ் எல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறான். நம்ம ஹீரோயினுக்கு அங்கே கால் பண்ணி இப்படி எவிடன்ஸ் எல்லாமே கிடைச்சிருச்சுன்றதை அங்கே அவங்க அப்பா சொல்கிறாரு. ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாகிடுறா. அப்போ அவளை பார்த்து அங்கே வந்துட்டு கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிடுறாங்க. எல்லாமே வந்துட்டு நம்ம ஷாவோட வேலை தான். அவன் தான் அங்கே டெக்ஸ்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் கண்ணு முழிச்சதுமே பாவம் அப்பாவி மாதிரி நடித்து நீ என்னவே ஏமாத்தினே இல்லை அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அவங்க அப்பா வந்துட்டு உண்மையிலே வந்துட்டு தீயில விழுந்து சாகலை, அந்த ஆள்கிட்ட பென்ட்ரைவ் கேட்டே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, மாடியிலேருந்து நான் தான் பிடிச்சி தள்ளி விட்டுட்டேன், ஸோ அதனால் அந்த தீக்குள்ளே விழுந்து செத்து போயிட்டாருன்னு எல்லாம் தப்பாக நினச்சிக்கிட்டாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா, யாவும் வந்து அவளாக வந்து சூசைட் பண்ணிக்கல, நான் தான் கையை கட் பண்ணி விட்டேன், அவட்ட எவிடன்ஸ் கேட்டாலும் அவளும் எங்கே இருக்குன்னு சொல்ல மாட்டேன்ட்டு அவள் உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாளா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நீ எல்லாம் ஒரு மனுஷனே கிடையாது மிருகம்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவப்படுறா. அப்போ அங்கே நம்ம ஹானுக்கு வந்துட்டு அவங்க அப்பா கால் பண்ணி வேங்ஸுக்கு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஆளை காணுன்னு சொன்னதும் ஏதோ வந்து தப்பாக இருக்கேன்னு சொல்லிட்டு வேகமாக காப்பாற்றுறதுக்காக ஹீரோ கிளம்புறான். அப்போ நம்ம ஹீரோயின் நீ ஒரு மிருகம் தான், நீ எல்லாம் ஒரு மனுஷனா, நீ எத்தனை பேரை வந்து நம்பி சீரழிச்சிருக்கேன்னு சொன்னதும் சொத்துக்காக தான் எல்லாமே நான் பண்ணிட்டு இருந்தேன், கடைசியில் அவன் உன் கூட சேர்ந்து வீட்டை விட்டு வெளியே போயிடுவான்னு பார்த்தா எல்லாத்தையுமே நீ வந்து சொதப்பிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே வந்து மிரட்டிட்டு இருக்கும் போது ஆனால் அங்கே வந்து ராணி இப்போ ஏதாச்சும் ஆளுங்க மேலே கை வச்சேன்னா கண்டிப்பாக இவ்வளோ கொலை பண்ணிடுவேன்னு சொன்னாலுமே அவன் கேட்காம எல்லாரையும் போய்ட்டு அடிச்சதுமே நீ என்ன இவ்வளோ வந்துட்டு உயிரோட பார்க்க விரும்பலையான்னு சொல்லிட்டு அங்கே மிரட்டினதுமே அவங்க ரொம்பவே அரண்டு போயிட்டு அங்கே வந்துட்டு சாரியெல்லாம் கேட்குறான். இப்போ நீ நீட் ஒன் பண்ணி மன்னிப்பு கேளுன்னு சொன்னதும் அதே மாதிரி பண்ணுறான், உன்னோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் என் பேரில் மொத்தமாக மாற்றி கொடுத்துரு அப்படின்றத சொன்னதும் அதையுமே அவன் பண்ணிட்டு இருக்கான். பட் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே போலீஸ் எல்லாமே ஆல்ரெடி அவன் இன்ஃபார்ம் பண்ணி தான் வர வச்சிருப்பா போல், இவனை போட்டு அடிச்சுட்டு நம்ம ஹீரோயினை காப்பாற்றிடுறான். ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு அப்படியே அங்கே வந்து மயக்கமாயிடுறான். அங்கே ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வந்ததுமே அவன் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு நல்லவேளை உனக்கு முழிப்பு வந்துருச்சு, நான் ரொம்ப பயந்து போயிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அங்கே நியூஸ் எல்லாமே போயிட்டுருக்கு, இப்படி ஷாவ் வந்துட்டு பண்ண தப்பை எல்லாத்தையுமே ஒத்துக்கிட்டான், அவனுக்கு வந்து ரொம்ப மோசமான தண்டனை கிடச்சிருக்கு, அவன் வெளியே வர முடியாது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து போயிட்டுருக்கு நியூஸ் எல்லாமே. ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமாயிடுறா. ஃபைனலாக என்னோட பேரண்ட்ஸை கொலை பண்ணவங்க யாவை கொலை பண்ணவேன் எல்லாத்துக்குமே வந்துட்டு பனிஷ்மெண்ட் கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாகிட்டுருக்கா. அப்போ அவங்க ரிங்கை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுறான். எனக்கு வந்துட்டு நீ மட்டும் இந்த உலகத்தில் இருந்தால் போதும், எனக்கு எதுவுமே தேவை கிடையாது, நான் உன்னை நல்லபடியாக பார்த்துக்குருவேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினுக்குமே அதெல்லாமே கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. கரெக்டாக பார்த்தா அப்போ அவங்க அப்பா உள்ளே வந்ததுமே இவன் ரொம்பவே கோவமாயிட்டு நீ இப்போ எதுக்காக வந்துட்டு இங்கே வந்திருக்கீங்க, நான் தான் கூ ஃபேமிலியே வேணான்னு சொல்லிட்டு தானே வந்தேன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதும் ஹீரோயின் தயவு செஞ்சு நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்க, நான் வந்துட்டு உங்கள் பையனை விட்டுட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன், சொத்தை எல்லாத்தையுமே நீங்கள் அவருக்கே கொடுத்துருங்க அப்படின்றத சொன்னதும் அவன் ரொம்பவே கோவமாயிட்டு கடைசியில் எல்லாத்தையும் கெடுக்க வந்துட்டேயா, ஏன் இப்படி பண்ணிட்டுருக்க, உனக்கெல்லாம் நன்றியே இருக்காதான்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டுருக்கான். அப்போ அவர் அங்கே வந்துட்டு சாரி கேட்குறாரு. நான் வந்துட்டு அவனை பற்றி நிறைய வந்துட்டு தப்பான எண்ணங்கள் வச்சுருந்தேன், இது எல்லாமே வந்து முறிஞ்சு போயிடுச்சு, உண்மையிலே ஷாவ் இவ்வளோ மோசமானவனாக இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல, உங்கள் பேரண்ட்ஸ் இருந்ததுக்கு என்னால் மன்னிப்பு மட்டும்தான்மா கேட்க முடியும்னு சொல்லிட்டு சாரி கேட்குறாரு. உன்னை எவ்வளோ லவ் பண்ணிட்டு இருக்கான்றது எனக்கு நல்லாவே புரிஞ்சுக்கிருச்சு, நான் கண்டிப்பாக இந்த உறவை ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன், உங்கள் ரெண்டு பேத்துக்குமே குட் நியூஸ் என்னன்னா நீ இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொன்னதும் ஹீரோயின் அதை கேட்டுட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாயிடுறா. ஹானுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருது, நான் ஃபைனலாக அப்பாவாயிட்டேன்னு சொல்லிட்டு ஃபைனலாக இப்படி ரெண்டு பேருமே ஹாப்பியாக அங்கே ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சீரீஸுமே கம்ப்ளீட் ஆகிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.